அம்மாமார்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களில் ஒருவனாக என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக இந்த பகுதியில் கர்த்தருக்காக ஒரு சில உண்மை உத்தமமான ஊழியர்களை எழுப்ப வேண்டும் என்றுதான ஒரே நோக்கத்தோடு தான் தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபித்து இதை ஒவ்வொரு முறையும் ஆயத்தப்படுத்துகிறோம். இதில் உங்களுடைய பங்கு இருப்பதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடனாளியாக இருக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களிலே எங்களை நினைத்து கொள்ளுங்கள். எந்த விதத்திலும் இதன் மூலமாய் சொல்லப்படுகிறதான வார்த்தைகள் கேட்கின்ற 1000-10,000 பேர்களுக்கும் அது ஒரு சவாலாக மாற்றத்தை ஏற்படுத்துகிறதாக, இதுவரைக்கும் பல மாற்றங்களை அநேக ஊழியர்களுக்குள்ளே கொடுத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் அநேகர் அதை குறித்து பேசுகிறார்கள், கேட்கிறார்கள். இன்னும் பலருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் அது பிரயோஜனமாக இருக்குமே. ஆனால் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம் மத்தியிலே கர்த்தரால் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்ற கர்த்தருடைய தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நாம் எல்லாரும் கரங்களை கொட்டி கர்த்தருடைய நாமத்தில் அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். தேவன் அதிசயங்களை நமக்கு செய்து வருகிறார். ஆமென். கர்த்தருடைய ஊழியர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளினாலே பிழைக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஜனங்களால் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்பொழுதுமே நமக்கு வேண்டவே வேண்டவே. ஜனமே இல்லாட்டா கூட 3 வருஷம் எலியாவுக்கு என்ன கிடைச்சிது? என்ன கிடைச்சிது? அவனுக்கு ஒரு சபை கிடையாது, அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் கிடையாது, அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் காத்திருக்குது. ஆனாலும் தேவன் எலியாவுக்கு போதுமானவராக இருந்து 3 ஆண்டுகள் அருமையான ஆகாரங்களை கொடுத்து அவனை ஆதரித்தாரே, அந்த தெய்வன் தான் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்போவுமே ஜனத்தை பிரியப்படுத்தி ஜனத்தை கூப்பிட்டு ஜனத்திடத்திலேருந்து ஏதாவது வாங்கி எதையாயிலும் சாதிக்கலாம் என்று நீங்கள் யோசிக்கிற காலம் வரைக்கும் நீங்கள் ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்கு போக முடியாது. ஒரு அனுபவத்திலேருந்து இன்னொரு அனுபவத்துக்கு போக முடியாது. மேலான ஸ்தானத்தில் இருக்கிற பல தலைவர்கள் கூட ஒரு அனுபவத்திலிருந்து கீழே இறங்குகிறார்கள். மேலே போக முடியாமல் அவர்கள் கேள்விக்குறியாக இருக்கிறதுக்கு காரணம், நமக்கு ஒரு கூட்டம் வேணும், அவங்ககிட்டேருந்து வாங்கி நம்ம எதையாயிலும் ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆசைப்படுகிறார்கள். அந்த ஆசைகள் எவ்வளவு ஊழியர்களுக்குள்ளே தீவிரப்படுதோ அந்த அளவுக்கு அவர்கள் கீழே தான் இறங்குவார்கள். அவர்கள் ஆவிக்குரிய விஷயத்திலே மேலே போவது மிகுந்த கடினமான காரியம். தனக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் வந்து நிற்குது ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு. ஆனால் யோவான் ஸ்நானன் சொல்லுகிறான், அவங்கள பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்றான். விரியன் பாம்பு குட்டின்னா அங்கே இருக்கிற எல்லா ஜனத்தினுடைய அப்பா யார்? விரியன். அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்கிறான், விரியன் பாம்புக்கு பிறந்தவங்கடா. ஆமென் அப்படின்றான். நம்ம அப்படி இப்போ அந்த அளவுக்குலாம் கடினமாக இன்னும் பேச ஆரம்பிக்கலை. உங்களோட பிறப்புக்கிட்ட போயிட்டு பேசுகிறார் யோவான் ஸ்நானகன். எங்கே போயிட்டாரு? உங்கள் அப்பா யார்? உங்கள் அப்பா யார்? உங்கள் அம்மா அப்பா பற்றி பேசுனா இப்போ நீ சும்மா விடுவீங்களா? விட மாட்டீங்க. ஆனால் அந்த அளவுக்கு நான் இன்னும் போகணுன்னு நினைக்கிறேன். ஆமென். யோவான் ஸ்நானன் டைரெக்டாக போயிட்டார். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க, உங்களெல்லாம் இந்த கூட்டம்லாம் எனக்கு இப்போ தேவையே இல்லை அப்படின்றார். ஆமென். தோத்துறோம். அவ்வளவு ஒரு ஜனங்களை கடிந்து நிற்க வச்சு பேப்டிசம் கொடுத்து அனுப்புகிறார்.
இன்னைக்கு நாம் அப்படி இல்லை. நம்மலாம் நேற்று ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். பால் வார்க்கிற ஊழியர்கள் பெருகிட்டார்கள் என்று சொன்னார். பால் வார்க்கிறவங்கன்னா விக்கிரகங்களை உண்டாக்கி அவர்களுக்கு பின்னே போகிறவர்கள். இங்கே சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா புதுசாக வருதுன்னா கட் அவுட்டு வச்சு அந்த கட் அவுட்டுக்கு என்ன செய்வாங்க? பால் ஊற்றுவாங்க. நான் நேற்று இரவு நல்ல ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொன்னார், பால் வார்க்கப்படுகிறவர்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது என்னுடைய நாமத்துக்கு மிகவும் விரோதமான ஒரு காரியமாக இருக்கிறது அப்படின்னார். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நாம் வேற யாரையோ வைக்க பழகிறோம். தேவனை முன்வைத்து போக வேண்டிய பாதையில் நம்ம இன்னொருத்தருடைய பாதையை பின்பற்றுகிறோம். தேவனுடைய கரத்திலேருந்து நம்ம நேரடியாக வாங்குகிற ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுக்குற மாதிரி எனக்கும் கொடுங்கன்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம பாலை வார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், பிறருக்கு பால் வார்க்கிற வேலை நமக்கு வேண்டவே வேண்டாம். அப்படி பாலை வார்த்து நிறைய தலைவர்கள் இப்போ கெட்டு குட்டி சுவராக இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, அவர்களுடைய மனதின் காரியங்களெல்லாம் ஆண்டவர்கிட்ட விசாரித்து அறியும் பொழுது அது மிகவும் வேதனைப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் வெளியில் நல்ல சஃபாரி தான், நல்ல கோட்டு ஷூட்டு தான், நல்ல ஜிப்பா தான், நல்ல பகட்டான பேச்சு தான், கணத்துக்குரிய மனிதர்களாய் வருகிறார்கள். அதனாலுடைய அந்தரங்கத்தில் தேவன் அவர்களுக்குள்ளே இருக்கிற காரியங்களை நமக்கு ஜபத்தில் உணர்த்தும் பொழுது அது வேதனையான காரியமாக இருக்கிறது. தயவுசெய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னொருத்தருக்கு பால் வார்க்கிற வேலையை என்ன செஞ்சிருங்க. யாரோ செய்கிறீங்க போல தெரியுது. மற்றவங்களுக்கு பால் வார்க்கிற வேலையை என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க. கர்த்தருக்கு மாத்திரம் ஊழியம் செய்யுங்க. கர்த்தரை மாத்திரம் பின்பற்றி கர்த்தருக்காக நான் சாகவும் ரெடின்னு தினம் சொல்லுங்க. நான் நித்தமும் சொல்லுவேன், உங்களை பற்றி பிரசங்கிக்கிறதுக்காக நான் செத்தாலும் பரவாயில்லை, நான் சாகவும் எப்படி இருக்கிறேன், ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு தினம் ஆண்டோடு சொல்கிறேன். அதனால தினமும் நீங்கள் சொல்லுங்க, இந்த சின்ன சபை தான், இதை உமக்காக ஆயத்தப்படுத்துகிற பணியில் நான் செத்தாலும் பரவாயில்லை, எனக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்தில் நான் செத்தாலும் பரவாயில்லை, அதை கரெக்டாக செஞ்சு உங்ககிட்ட கொண்டு கொடுத்துறதேன். அல்லேலூயா. அதனால தான் குழந்தை சபைக்கு பவுல் எழுதுகிறார், நான் உங்களெல்லாம் எப்படி ஆண்டோட்டு கொண்டு கொடுக்க விரும்புகிறேன், கற்புள்ள கன்னிகையாக. ஆமென். அவனுடைய உணர்வு எப்படி இருக்கு பாருங்க. தான் செய்கிற இந்த ஊழியத்தில் வந்த பலன்களில் யாரும் கற்பை இழந்துடக்கூடாது. ஒரு விசுவாசி ஒரு மிஷினரி ஊழியத்துக்கு போகிற இடத்துல உருவான ஒரு சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி கூட எதை இழந்துடக்கூடாது, கற்பை இழந்து விடக்கூடாது. அவர்கள் கரெக்டாக பத்திரமா பாதுகாத்து யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு சொந்தமாக்கப்படணுன்ற வைராக்கியம். அதனால தான் ஜனங்களிடத்தில் பவுலால் எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்க முடியலை. அவன் ஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடிய மனிதன் தான், ஆதாயத்தை எதிர்பார்த்து வாழ்ந்தவன் தான் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது அவன் எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்க விரும்பலை. ஏன்னா நான் அல்ல, அவருக்காக நான் எதையாயிலும் ஒன்று செய்ய வேண்டுமானால் அவர் விரும்பினபடி நான் அதை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டும். ஆமென். அதனால் ஆதாயத்தை நீங்கள் எப்போ எதிர்பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் பால் வார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். பதவிக்கென்று நீங்கள் ஆதாயத்தை எதிர்பார்க்குறீங்களா, எனக்கு ஒரு நல்ல ஸ்தானம் வேணும்னு ஜனங்களுக்குள்ள ஆதாயத்தை எதிர்பார்க்குறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் பால் வார்க்கிறீங்க. ஆண்டவர் தெளிவாக சொன்ன வார்த்தை, பெந்தேகோஸ்தே ஊழியக்காரங்க அநேகர் பால் வார்க்கிற வேலையை செய்கிறார்கள், அது என்னுடைய மனதுக்கு விசனமாக இருக்குன்னு தெளிவாக சொன்னார். ஆமென். என்னைக்கு சவுல் தேவன் சொன்ன வார்த்தையின்படி செயல்படாமல் அமலேக்கரை தனக்கு சகோதரனாகவும் அங்கே இருக்கிற தீட்டானவைகளை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு கொடுக்கணும்னு வந்தானோ, அப்போ நேர தேவன் சாமுவேல்கிட்ட சொன்னார், இவனை ராஜாவாக்குனதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். அதே மாதிரி தான் என்கிட்ட ஆண்டவர் நேற்று சொல்லும் போது சொன்னார்,
பெந்தேகோஸ்து ஊழியக்காரங்க பால் வார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் மகனே, என் ஊழியனே, பெந்தேகோஸ்து ஊழியக்காரங்க பால் வார்க்கிறது எனக்கு ரொம்ப விசனமா இருக்கு. அதனால தயவு செய்து சொல்றேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீங்க செய்யுங்க. பால் வார்க்கிற வேலை வேண்டாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். 2 வசனம் வாசிப்போம். ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நன்றியும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். இரண்டாவதாக அடுத்தது 1 பேதுரு 4:5 வாசிப்போம். வாசிங்க. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நிர்வாணமாயும் வெளியரங்குமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 1 பேதுரு 4:5 வாசிங்களேன். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க, நல்ல கவனிங்க, நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? எங்கள் அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, நேற்று இரவு நித்திரையில் இருக்கிற பொழுது பெந்தேகோஸ்து ஊழியக்காரர்கள் பால் வார்க்கிற வேலையை செய்கிறார்கள். அது என்னுடைய மனதுக்கு விசனமும் மனஸ்தாபமாக இருக்கிறது. அதை சற்று நீ கடிந்து போதிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் நீர் வெளிப்பட்டீர். நாங்கள் அந்த மாதிரி தவறுகளை ஒரு நாளும் செய்யக்கூடாதப்பா. தேவனை முக்கியப்படுத்தி வாழுகிற ஒரு கிருபையுள்ள ஊழியக்காரர்களாக, ஊழியக்காரிகளாக எங்களை கர்த்தர் நிலைநிறுத்தி இருக்கும் பொழுது நாங்கள் வேறு ஒருவரை பின்பற்றி, வேறு ஒருவரை முக்கியப்படுத்தி, வேறு ஒருவருக்கு பால் வார்க்கிறது எங்கள் தேவனுக்கு விரோதமாய் நாங்கள் செய்கிற பெரிய செயலாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறோம். இப்பொழுது 2 வசனங்களை நாங்கள் வாசித்திருக்கிறோம். இந்த 2 வசனத்துக்குள்ளேயும் ஒரு வார்த்தையை நீ முக்கியப்படுத்தி இருக்கிறேன். நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். 2வது, யாருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம்? நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவரிடத்தில் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் எங்களோடு பேசி, ஊழியர்களாகிய ஊழியக்காரிகளாகிய எங்கள் எல்லாருமேலும் ஆவியை பறந்து விரிந்து இறங்கத்தக்கதாய் தேவ சத்தத்தோடு தேவ வல்லமையும், தேவ வல்லமையோடு தேவ கிருபையும், தேவ கிருபையோடு தேவ ரட்சிப்பும், தேவ ரட்சிப்போடு தேவனுடைய மாற்றுதலின் மறுரூபத்தையும் எங்களுக்கு நீ தருவீராக. உடைய வார்த்தையின் வாயில் நம்முடைய கரத்தின் நிழலிலால் மூடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் கவனிங்க. நாம் எல்லாரும் கணக்கு அவசியம். கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டியது மிகுந்த அவசியமான விஷயம். நாம் எல்லாருமே கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். 2வது சொல்றார், நம்ம கணக்கு கொடுக்கிறவர் யார் என்று சொன்னால், நியாய தீர்ப்பு கொடுக்க. அப்போ உங்க முன்னாடி ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவரா நீங்க யோசித்தா உங்க பாதைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு வண்டியில் ஏறியாச்சு, அதில் பிரேக் இல்லை, வண்டி போய்கிட்டு இருக்கு, பிரேக் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க? எப்படி ஆயிலும் இந்த வண்டியை பாதுகாப்பா. இப்போ எதிரில் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் ஒரு மனதில் ஒரு எண்ணத்தையும் சிந்தையும் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஊழியத்தை செஞ்சீங்கன்னா அதில் நிறைய மாற்றங்களை நாங்கள் பார்க்க முடியும். மெட்ராஸில் நிறைய கார்கள் ஓடும். சில கார்களுடைய வேகம், அந்த சில கார்களுடைய அது போகிற விதத்தை பார்த்த உடனே புரிஞ்சிடலாம், இந்த காரில் ஓனர் இருக்கிறார், இல்லை இந்த கார் டிரைவரால் இயக்கப்படுகிறது. அந்த காரில் இப்போ யாரும் இல்லை, ஓனர் இல்லை. சில கார்களில் அந்த கருவி பொருத்திருப்பாங்க, எவ்வளோ வேகமாக போகுது. அது ஒரு 1 கோடி ரூபா 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கி ஒரு டிரைவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த டிரைவர் எங்கேயாவது போய் அந்த அவங்கள கூப்பிடணும், இவங்க கூப்பிடணும்னு கூப்பிடுவாங்க. அந்த காரில் ஒரு கருவி மாட்டி வச்சுருப்பாங்க. இது எங்கே போகுது, இது எங்கே? அந்த டிரைவர் எந்த காரணத்தை கொண்டு இந்த காரை ஒரு நிமிஷம் கூட தனக்காக என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது.
மாதா கோயில்பட்டியிலிருந்து சிவகாசி வரைக்கும் போகுதுன்னா அந்த கருவி சொல்லும் சிவகாசிக்கு தான் இந்த கார் கரெக்டாக போகுது. அல்லேலூயா. இந்த டிரைவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் சில காரில் கேமரா செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த வண்டிக்குள்ள என்ன நடக்குது, இந்த காருக்குள்ள என்ன நடக்குது, அது எங்க நிக்குது, இது யாரை ஏத்துது, இது எங்க போகுது, என்ன கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, எல்லாமே பார்ப்பாங்க. அதனால அந்த டிரைவருக்கு 30 ரூபா கூட சம்பளம் கொடுத்துருவாங்க. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு 20 ரூபா ரெகுலர் சேலரினா பேட்டா டெய்லி 300 ரூபா 200 ரூபா கொடுத்துருந்தோம்னா 30 ரூபா கூட சம்பளம் தரோம். ஆனா இந்த கேமரா அங்க இருக்கும், இந்த கருவி அங்க இருக்கும். நீங்க இந்த வாகனத்தை பயபக்தியோடு தான் ஓட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது சில எளிமையான வாகனத்தை வாங்குறவங்க முன்னாடி டிரைவர் ஓட்டுவார், பின்னாடி அந்த ஓனர் இந்த வாகனத்தினுடைய உரிமையாளி உட்கார்ந்து இருந்தா இந்த வாகனம் வேகமா போகாது. இந்த வாகனம் என்ன செய்யாது, ஒரு மேடு பள்ளத்தில் என்ன செய்யாது, இறங்காது. எங்கேயாவது ஒரு வண்டியை ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த வாகனத்துக்கு உரிமை இருக்காது. டக்குன்னு கட் பண்ணி டக்குன்னு ஸ்பீடு இழுக்கிறதுக்கு அந்த வாகனத்தை ஓட்டுறவரால் முடியவே, ஆனால் எல்லா திறமையும் அந்த வாகனம் ஓட்டிகிட்டே இருக்கும். கட் பண்ண முடியும், ஒருத்தர் ஓவர்டேக் பண்ண முடியும், ஒரு பள்ளத்தில் ஏறி இறங்கி வண்டியை பேலன்ஸ் பண்ண முடியும். ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டார். ஒன்றும் அறியாத குழந்தை போல வண்டியை ஓட்டிக்கிட்டு இருப்பார். பின்னாடி யார் இருக்கிறா, முதலாளி இருக்கிறார். அப்போ வண்டி போகிற ஸ்பீடை பார்த்தாலே இவங்க காருக்குள்ள ஓனர் இருக்கிறார், இதில் இந்த கருவி மாட்டி இருக்கு, இதில் கேமரா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நம்ம எஜமான் நமக்கு கேமரா மாட்டலை, நமக்கு கருவி மாட்டலை. ஆனால் அவருக்கு முன்பதாக எதுவுமே மறைவானது இல்லை. எல்லாமே எப்படி இருக்கு, வெளியரங்கமாகவும் நிர்வாணமாக இருக்கு. இதெல்லாம் வச்சு தான் கருவி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். யாருக்கும் மறைவா இருக்க கூடாது. இதை வச்சு தான் அந்திகிறிஸ்து வரப்போகுது. அந்திகிறிஸ்துக்கு யாருமே மறைவா இருக்க மாட்டாங்க. நீங்க எங்க நிக்கிறீங்க, எங்க போறீங்க, எங்க வரீங்க, எல்லாமே கண்காணிக்கப்படும். அதுக்கேற்ற எல்லாமே இப்போ ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது இந்த பயம், இந்த எண்ணம், இந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்தா நீங்க கர்த்தருக்கு முன்பதாக கரெக்டா கணக்கு கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். ஒரு பொய் கூட சொல்ல முடியாது. அந்த வாகனத்தில் இருக்கிற அந்த கருவி சொல்லும், நீங்க எதுக்கு இந்த 5ஆம் நம்பர் தெருவில் நின்னீங்க. டிரைவர் அதுக்கு கரெக்டா விளக்கம் கொடுக்கணும். நீங்க ரோட்ல போய்கிட்டு இருந்த எதுக்கு இந்த தெருவில் திரும்பினீங்கன்னா அந்த டிரைவர் அதுக்கு பதில் கொடுத்த ஆகணும். இல்லை சார், ஒரு நிமிஷம் என் வீட்டுக்கு போனேன் சார். உன் வீட்டுக்கு போகிறதுக்கா நான் 50 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி ஓட்ட கொடுத்துருக்குறேன். முடியவே முடியாது. சரி, இன்னைக்கு இந்த மாதிரி உணர்வோடு என்னைக்காவது ஒரு நாள் நான் ஊழியம் செஞ்சிருக்கிறேனா அப்படின்னு நீங்கள் யோசிங்க. யாராவது இருக்கிறீங்களா அப்படி? சரி, நம்மளும் 30 வருஷம் கூட 25 வருஷம் கூட 15 வருஷம் கூட 10 வருஷம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம் இல்லையா? இந்த எண்ணம் இருந்து, இந்த உணர்வு இருந்து, நான் நிர்வாணமாய் வெளியரங்கமாய் கேமராவால் கருவியால் கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்ற எண்ணத்தோடு நான் ஊழியம் செய்தேன் அப்படின்னு ஒரு நாளையாவது உங்களால் சொல்ல முடியுமா? இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? இருக்கோம் என்று எல்லாருக்கும் பதிலாக சொல்லி வம்பு ஒவ்வொருத்தராக சொல்லுவோம். இருக்கோமா இல்லையா? நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே நிற்கிறோம், எங்கே போகிறோம், எங்கே வாரோன்னு சிம்சோன் மாதிரி தெரியாம இருக்கிறாங்க. அவன் சிம்சோனுக்கு ஒரு கருவி மாட்டி இருக்கிறாரு, சிம்சோனுக்கு ஒரு கேமரா மாட்டி இருக்கிறாரு. சிம்சோனை பெலிஸ்தியர் கூடாரத்துக்கு அனுப்புறது கர்த்தர் தான். ஆனால் திரும்பி வரும்போது அவனுக்கு கணக்கு கொடுக்க தெரியல. எங்கடா போனேன், நீங்க அனுப்பின இடத்துக்கு தான் போனேன், ஆனா நீ அங்க என்ன பண்ணுன கணக்கு கொடுக்க தெரியல. பெத்தேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் கணக்கு வச்சு தான் அனுப்புறார். இந்த வழியா போ, அங்க புசிக்க கூடாது, குடிக்க கூடாது, தூங்க கூடாது, இளைப்பாறக்கூடாது, போன வழியா வரக்கூடாது, வேறு வழியா வந்துரு. போயிட்டான். ஆனா வரும்போது அவனுக்கு கணக்கு கொடுக்க தெரியல. கணக்கில் நியமிக்கப்படாத ஆகாரம், நியமிக்கப்படாத உறவு, நியமிக்கப்படாத ஒருவன் பால் வார்க்கிறான். ஐயோ, இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி எங்க ஊருக்கு வந்துட்டு சும்மா போறதா? ஆமென்.
நீங்க இவ்வளவு அற்புதமா தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறீங்க. ராஜாவே பயந்து இருக்கிறாரு. பால வார்த்தை உடனே இவனுக்கு என்ன வந்துருது? இந்த தீர்க்கதரிசி பின்னாடி போய் அவன் வீட்டில் சாப்பிட்டு அவன் வீட்டில் இளைப்பாரி அங்க படுத்து உட்கார்ற அளவுக்கு ஆயிட்டான். அப்பந்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ போற வழியிலே செத்துருவ. அல்லேலூயா. அதுதான் நான் எப்பவுமே ஆண்டவருடைய சமூகத்தில் நான் யோசிக்கிற காரியம். என் எஜமானுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டிய மனிதனாகவே தான் நான் பூமியில் இருக்கிறேன். நான் ஒரு அப்போஸ்தலனா இருக்கலாம், ஒரு தீர்க்கதரிசியா இருக்கலாம், ஒரு போதகனா இருக்கலாம், ஒரு மேய்ப்பனா இருக்கலாம், நான் ஒரு சுவிசேஷகனா இருக்கலாம், நான் 5 விசுவாசியோடு தொடர்புடையவனா இருக்கலாம், 50 விசுவாசியோடு தொடர்புடையவனா இருக்கலாம், 50,000 விசுவாசியோடு தொடர்புடையவனா இருக்கலாம். நான் 5 ரூபாய் செலவழிக்கலாம், 10 ரூபாய் செலவழிக்கலாம், 500 ரூபாய் செலவழிக்கலாம், 10,000 செலவழிக்கலாம், 5 லட்சம் செலவழிக்கலாம், 500 கோடி கூட செலவழிக்கலாம். ஆனால் நான் கணக்கு கொடுக்கக்கூடியவனாய் தான் இருக்கிறேனே தவிர நான் வேற எந்த விதத்திலையும் நான் மேன்மையானவன் என்று சொல்லிக் கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம எல்லாருமே கணக்கு கொடுக்கணும். யாருக்கு அந்த கணக்கு கொடுக்கணும்? அந்த கருவியை பொறுத்தினவருக்கு தான் கணக்கு கொடுக்கணுமா? யாருக்கு முன்னாடி நிர்மாணமா இருக்கிறோம்? தேவனுக்கு முன்பதாக. யாருக்கு முன்பதாய் வெளியரங்கமா இருக்கிறோம்? தேவனுக்கு முன்பதாக. ஏன் அவர் நமக்கு அந்த கருவியை மாற்றி இந்த பூமியில ஊழியக்காரனை அனுப்பி வச்சிருக்கிறார்? உன்னை நீ எனக்கு முன்னாடி நிர்வாணமா தான் இருக்க, வெளியரங்கமா தான் இருக்க, உன்னை என்னால எதையும் மறைத்து பார்க்க முடியாது என்று சொன்னார். எதற்காக என்று சொன்னால் அதை தான் பேதுரு சொல்லுகிறார், அவர் ஒருவர் தான் நியாய தீர்ப்பை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவர். நியாய தீர்ப்பை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால எந்த ஊழியம் செய்தாலும் கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் வெளியரங்கமாய் நிர்வாணமாய் இருக்கிறோம், அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ஆழமான சிந்தை உங்களுடைய உள் மனதில் எப்பவுமே இருக்க வேண்டும். அப்படின்னா நீங்க பொய்யே தேவையில்லாத இடத்துல உட்கார, தேவையில்லாதவங்களை வண்டியில ஏத்த, தேவையில்லாதவங்களோடு புசிக்க குடிக்க, தேவையில்லாத இடத்துல தூங்க, நீங்க இதெல்லாம் செய்யறோம். ஏன்? தேவையில்லாத இடத்துல போறோம், தேவையில்லாதவங்களோட பழகுறோம், தேவையில்லாதவங்களோட உறவு வைக்கிறோம், தேவையில்லாதவங்களோட ஐக்கியப்படுறோம், தேவையில்லாதவங்களோட சாப்பிடுறோம், தேவையில்லாத பாலை வார்க்கிறோம். இதெல்லாம் செய்கிற நம்ம மைண்ட்ல என்ன இல்லை? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற சிந்தை இல்லை. என்னை யார் கேட்பது? என்னை யாரு கேட்பது? என்னை யாரு சுத்திகரிக்கிறது? என்னை யாரு எதிர்த்து பேசுறது? நான் தமிழ்நாட்டில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களையும் கேட்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறது. காரணம், நானும் நீயும் ஒரே பண்ணையில வேலை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு முன்பதாக நான் ஏதோ ஒரு விஷயத்தில் சிறியவனாய் இருந்தாலும் உங்களுக்கு கணக்கு கொடுக்கும்படி உங்களை எச்சரிக்கிறோம். நான் ஒரு நிர்வாக அதிகாரியாய் என் தேவனால் நான் பூமியில் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அதனால நான் உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, நீ கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை எச்சரிக்கிறதுக்கு தேவனால் அனுப்பப்பட்ட நிர்வாக அதிகாரியாய் இருக்கிறேன். நான் அந்த ஸ்தானத்தில் இருந்து நான் எச்சரித்து பேசதான் செய்வேன், நான் சொல்லதான் செய்வேன், கழுத்தை பிடிப்பேன், முடிந்தால் சிறையும் படுத்துவேன். உட்கார்ந்த இடத்துல இருந்து என்னை யாரும் தடை பண்ண முடியாது. ஏன் உனக்கு இந்த வேலை? கிடைக்கிறதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாமே. கிடைக்கிறதை சாப்பிட்டுட்டு நான் சந்தோஷமா இருக்க பிறந்தவன் அல்ல. என் தேவனுடைய பண்ணையில வேலை செய்கிறவர்களுக்கு நான் எச்சரிப்பை கொடுக்கிற ஒரு நிர்வாக அதிகாரியாய் கர்த்தர் என்னை இந்த கால வேளையில இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். ஆமென். நான் உங்களில் சிறியவனாயிருக்கலாம், உங்களை விட நான் சிறிய ஊழியம் செய்கிறவனாயிருக்கலாம். தண்டோரம் போடுகிறானே அவன் படித்தவனா? இந்த வீடு ஜப்தி பண்ணப்படுதுன்னு தண்டோரம் போடுகிறவன் படித்தவனா? கோட்டு ஷூட் மாட்டினவனா? டிகிரி வாங்கினவனா? பட்டதாரியா? PhDயா? ஒன்றும் கிடையாதையா. இடுப்புல ஒரு 4 முழம் வேட்டி, தலையில ஒரு சின்ன ஒரு துண்டு, ஒரு தலைப்பாக கட்டியிருப்பான், கழுத்துல ஒரு கொட்டை தொங்க போட்டுட்டு டம்மு டம்முன்னு அடிப்பான். சொல்லுவான், இந்த வீடு இந்த நாளிலே ஜப்தி பண்ணப்படுகிறது. இது ஹைகோர்ட் ஆர்டர். அல்லேலூயா. இது ஹைகோர்ட் ஆர்டர். அதே மாதிரி நான் ஒரு சின்ன 4 முழம் வேட்டி கட்டி இருக்கிறவனா இருக்கலாம், ஒரு சின்ன தலைப்பாக வச்சிருக்கிறவனா இருக்கலாம்,
கழுத்துல ஒரு வேதத்தை தொங்க விட்டுட்டு கையில 2 பரிசுத்த ஆவியினுடைய பலத்தோடு கொட்டடிக்கிறவனா இருக்கலாம். ஆனா நான் சொன்னா உங்க வீடு ஜப்தி பண்ணப்படும். சொல்லி அனுப்புறவர் பரலோகத்தில் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர். அவர் தான் அந்த நியாயாதிபதி. அவர் அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்ததுனால தான் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். ஆமென். நான் என்னைக்குமே இங்கே உலகத்தில் இருக்கிற மனிதர்களோடு என்னை ஒப்பிட்டு பார்க்கிறது இல்லை. நான் ஒப்பிட்டு பார்க்கிறது 2 தான். ஒன்று என் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன், 2வது இயேசுவோடு என்னை ஒப்பிட்டு பார்க்கிறேன். இந்த 2 விஷயத்துல தான் நான் ஒப்பிட்டு பார்க்கிறது. வேறு எந்த மனிதனோடையும் என்னை ஒப்பிட்டு பார்க்கிறது இல்லை. சிலர் சொல்லுவாங்க, நீங்க ஒரு இவ்வளவு சிறிய மனிதனா இருந்து வயதான மூத்த போதர்களை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? நான் சொல்லுகிறேன், உன்னை உன்னை அழிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு நியாய தீர்ப்பு சொன்னார்னு அதை சொல்லுகிற உரிமை எனக்கு இருக்கு. என் வேலையே தண்டோரம் போடுற வேலை தானே. என் வேலையே இதை நான் சாகிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதான் சொல்ல, இப்ப மெதுவா செய்யறேன், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு விரியன் பாம்பு உங்க அப்பான்னு சொல்லி அடையாளம் காட்டுற அளவுக்கு நான் வரலாம். கண்டிப்பா வரலாம். நீங்க என்ன பண்ண போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க விரியன் பாபுக்கு தான் பிறந்தீங்கன்னு சொல்றவர் சொல்லி அனுப்பும் போது சொல்ல வேண்டிய நான் சொல்லிட வேண்டியதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. தோத்திரம், கர்த்தர் நல்லவர். கவனமா ஊழியம் செய்யுங்க. இப்ப நம்ம வாசித்த வசனத்தின்படி நாம கணக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கு. தேவன் இயேசு கிறிஸ்து கணக்கு கேட்கிறார் என்பதற்கு ஒரே ஒரு ஓமையை நான் உங்களுக்கு சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைகளில் கடந்து போகிறேன். ஆண்டவர் மலை பிரசங்கம் பிரசங்கிக்கிறார். பல இடங்களிலே பிரசங்கித்து முடிக்கும் போது 3 நாள் ஆகிவிடுகிறது. ஜனங்களுக்கு இப்போ என்ன கொடுக்கணும்? ஆகாரம் கொடுக்கணும். இப்போ ஆகாரம் கொடுக்கணுன்னொடனே அங்கே கணக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சீஷர் 200 பணத்துக்கு வாங்கினா எல்லாருக்கும் என்ன கொடுக்க முடியாது? ஆகாரம் கொடுக்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் உட்கார வச்சு நீங்களே சாப்பாடு கொடுங்கப்பா அப்படின்றார். அப்போ அவங்க இதெல்லாம் சொன்ன உடனே சொல்ல, உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு உடனே கரெக்டாக கணக்கு சொல்றாங்க. எங்ககிட்ட 5 அப்பமும் 2 மீனும். இது முந்தின கணக்கு. முந்தின கணக்கு என்னது? 5 மீனும் 5 அப்பமும் 2 மீனும். இன்றைய கணக்கு என்னப்பா? 5000 பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க. 5000 பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க. நாளைய கணக்கு என்ன? 12 கூட மீதி இருக்கு. ஆரம்பம் முதல் இந்த முடிவு வரைக்கும் இது எதுல தான் போகுது? கணக்குல தான் போகுது. அழகா ஆரம்ப கணக்கு 5 அப்ப 2 மீன்ல ஆரம்பிச்சு நடக்கிற கணக்கு என்ன? 5000 பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க, புருஷர்கள் மாத்திரம். அப்புறம் பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதுவும் கணக்குல தான் வருது. சரி, மீதி துணிக்கு இருக்கிற அதுவும் எதுல தான் வருது? கணக்குல தான் வருது. 12 கூட இருக்கு. அன்றைக்கு இருக்கிற சீசர் நினைச்சாங்க, இவர் கூட நாம இருக்கிற வரைக்கும் நமக்கு சாப்பாட்டு தொல்லையே இல்ல. நமக்கு 2 கடையில இருந்து 2 அப்பம் வாங்கி கொடுத்தா இவர் 100 அப்பம் ஆக்கி தந்துருவார். கடையில இருந்து 1 அப்பம் வாங்கி கொடுத்தா இது எத்தனை அப்பம் ஆக்கி தந்துருவாரு? மீன் ஆக்கி தந்துருவாரு. 100 மீன் ஆக்கி தந்துருவார். நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, டே 12 பேர் இருக்கீங்கடா, 12 கூட நிறைய அப்பம் இருக்கு, 12 பேர் ஆளுக்கு ஒன்று தலையில தூக்குங்களான்ட்டார். 12 கூட அப்பத்தையும் 12 பேர் தலையிலையும் தேவன் என்ன செய்ய வச்சா? தூக்கி சுமக்க வச்சார். ஆமென், ஆமென். அவங்களுடைய தவறான எண்ணங்கள் அப்பமே அழிக்கிறார். தவறான சிந்தையை அழிக்கிறார். ஏன்னா அவருக்கு முதலே தெரிஞ்சு போச்சு. முத இந்த அற்புதத்தை காணாவூர் கல்யாண வீட்டில் பார்த்தானுங்க, இப்ப இங்க பாக்குறானுங்க. நம்மளை தப்பா நினைச்சு நம்ம கூட சோத்துக்கும் தண்ணிக்கும் பின்னாடி வந்துடக்கூடாது. அதனால நீங்களே சுமந்து வாங்கடான்னு 12 கூட சுமக்க வச்சுட்டார். அதனால ஆரம்பமும் கணக்காக தான் இருக்கிறது, முடிவும் கணக்காக தான் இருக்கும். கணக்குக்கு நீங்க தப்பவே முடியாது. நீங்க என்ன வேணாலும் ஆவில நிரம்பலாம், பரலோகத்துக்கு போகலாம், அவருக்கு பாயசம் கொடுத்துட்டு வரலாம், அவருக்கு கை கொடுத்துட்டு வரலாம். அவர் என்னவோ மோசையை போல, நீங்க மோசையை விட பெரிய ஆளா இப்ப வந்துட்டான். மோசையாயிலும் அவரை பார்க்க பழக பயந்து இருந்ததா வேதம் சொல்லுது. நம்மால் போய் அங்கே பாயசம் கொடுத்தான்றான், ஒருத்தர் ரொட்டி செஞ்சு கொடுத்தான்றான், ஒருத்தர் அவரும் நானும் என்ன செஞ்சோம்? சிடி போடுறதுக்கு டிஸ்கஷன் பண்ணுறோன்றான். அட பாவி பசங்களா, மோசையை விட ஒரு தீர்க்கதரிசி நீ இஸ்ரவேலில பிறக்க போறதில்லை என்றார். நம்ம ஆளுங்கெல்லாம் சொல்றாங்க, நானும் ஆண்டவரும் உட்காந்து சிடி போடுறத பற்றி என்ன பண்ணோம்?
டிஸ்கஷன் பண்ணுறோம் அப்படின்றான். எவ்வளவு மேலான பொய் சொல்லி பழகுறாங்க பாருங்க. இதெல்லாம் பார்த்து மயங்கி நீங்களும் அவன் ஊழியர் மீட்டிங் நடத்தினா ஓடுறீங்க. என்னையா வெக்கங்கட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அந்த ஆள் அங்கே வாரான் அப்படின்னா அவனை பார்க்கறதுக்கு நம்ம தலைவர்களும் ஓடுறான். என்ன யோசனை நம்ம லைஃப்பில்? நம்ம யாரை பின்பற்றுறோம், யாருக்கு ஊழியம் செய்கிறோம், யாருக்கு கணக்கு கொடுக்குறோம், யாருக்காக வாழ்கிறோம்? ஒரு நல்ல தெய்வீக சிந்தையை ஊழியர்களுக்குள்ளும் ஊழிய காரியங்களுக்குள்ளும் விசுவாச பிள்ளைகளுக்குள்ளே இல்லவே இல்லை. பால் ஊத்துற வேலை அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தயவு செய்து நான் சொல்கிறேன், கணக்கு தான் வாழ்க்கை. கணக்கு இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனையும் கணக்கு வச்சார். சாப்பிட்டவங்களை கணக்கு வச்சார். மீதி துணிக்கைகளையும் கர்த்தர் என்ன செய்றார்? கணக்கு வச்சுதான் வாழுகிறார். கணக்கு வச்சுதான் அவர் வேலையை செய்வார். சரி, நம்ம நினைக்கிறோம் என்னத்தை கணக்கு கொடுக்கறது அவர்கிட்ட? நமக்கு என்ன அள்ளியா கொடுத்துட்டாரு? தினம் சோறு கொடுக்குறாரு, ஆமே, தினம் அப்பம் கொடுக்குறாரு, தினம் தண்ணி கொடுக்குறாரு, தினம் எங்கேயாவது வீட்டுக்கு போனால் 50 100 காணிக்க கொடுக்குறாரு. பொய் சொன்னால் 500 1000 கிடைக்குது. ஏமாத்தினா 5000 10,000 கிடைக்கும். இல்லாததை சொன்னால் 10 லட்சம் கூட கிடைக்கும். ஆமேன். இதான் படிப்படியாக சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் செஞ்சு வாங்குறோம். இவன் என்னத்தை கணக்கு கொடுக்கறது? அழகா எழுதுறாரு பாருங்க, வாசிங்களேன். ரோமர் 14:2 பவுல் எழுதுறாரு, வாசிங்க. பதினாலு 12 என்ன எழுதுறார்? ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். நீங்க யாருன்னு ஆண்டவருக்கு சொல்லணும். என்னையா கணக்கு கேட்கிறாரு? என்ன 10 வீடா தந்துட்டாரு கணக்கு கேட்கறதுக்கு? ஆமே, 2 சென்ட் இடம் வாங்குறதுக்கு 1000 வீட்டில் காசு பிரித்து இடம் வாங்கிட்டு இருக்கோம். அவருக்கு என்னத்தை கணக்கு கொடுக்குறான்னு யோசிக்கிறீங்களா? இல்லை. முதல்ல உங்களை குறித்து நீங்க யாருன்னு கணக்கு கொடுக்கணுமா? தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்க கடவன். சரி, நீங்க யாருன்னு முதல்ல ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்திருக்கிறீங்களா? நல்லா யோசித்து பாருங்க. நான் யாருன்றதை மறந்துருதமே. நித்தமும் நீங்க யாருன்னு கணக்கு கொடுத்து பழகுனீங்கன்னா உங்களை நீங்க வேற யாருன்னு நீங்க மற்றவங்களுக்கு முன்பதாக விசேஷப்படுத்த முடியவே முடியாது. நீங்க யாருன்னு கர்த்தருக்கு கணக்கு கொடுங்க. ஆதாம உருவாக்குனது கர்த்தர் தான், அவனோட பழகுனவர் கர்த்தர் தான், அவனை மகிமையில வச்சவர் கர்த்தர் தான். இப்ப அவன் யாருன்னு அவன் சொல்லணும்னு நினைக்கிறார். ஆதாமே எங்க இருக்கிற? அவன் சொல்றான், தெரிஞ்சுக்கிட்டான். இப்ப நான் என்ன நிலைமையில இருக்கிறேன்னு என்ன கேட்கிறாரு? கணக்கு கேட்கிறார். ஏன்னா மகிமையான ஒரு வஸ்திரம் தெரிவிச்சான், அதை இழந்துட்டான். அதனால உடனே அவன் டைரக்டா புரிஞ்சுக்கிட்டான், இவர் கணக்கு கேட்கிற ஆளு. தேவன் யாரு? கணக்கு கேட்கிற ஆளு. அதனால சொல்லிட்டான், நான் நிர்வாணியா இருக்கிறேன்ட்டான். தோத்துறோம். ஆமென். நீங்க யாருன்னு தினம் கணத்திற்கு கணக்கு கொடுத்தா பெருமையான பேச்சு வாயில வராதுங்க, பொய்யான பேச்சு வாயில வராதுங்க, எடுப்பான பேச்சு வாயில, அகந்தையான பேச்சு வாயில. நீங்க நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் தெரியுமா, நான் எவ்வளவு வயதான ஆள் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய போதகர், இதை ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்களேன். விசுவாசிட்டு சொல்லலாம், உடன் ஊழியக்காரன் சொல்லலாம், ஸ்தாபன தலைவராக இருந்தா கீழே இருக்கிறவங்ககிட்ட சொல்ல. ஆண்டவர்கிட்ட போய் நான் யாரு? உடனே அவர் கோவம் வந்துட்டு, நீ என்னடா கேட்கிற? வா, இடைக்கட்சியை கட்டிட்டு நில்லு, நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லுன்னாரு. யோபு மறந்துட்டான். யோபுவுக்கு ஒரு பெரிய பரிசுத்தவான் என்கிற எண்ணம் இருந்தது, நீதிமான் என்கிற எண்ணம் இருந்தது, உத்தமன் என்கிற எண்ணம் இருந்தது, நான் எல்லாரிலும் சிறந்தவன் என்கிற எண்ணம் இருந்துச்சு, நான் கர்த்தருக்கு பயப்படுறவன்ற எண்ணம் இருந்துச்சு, நான் கர்த்தருக்கு உகந்தவன்ற எண்ணம் இருந்துச்சு. இதெல்லாம் யோபு கிட்ட இருக்கு. காரணம், அதுக்காக அவர் எடுத்த முயற்சி, எடுத்த எல்லா பிரதேசம் நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே சொல்றாரு, நான் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்றதே 3 சிநேகிதர்களுக்கு நடுவில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நான் யாரு, நான் யாரு, நான் யாருன்னு சொல்றாரு. நான் வேற ஏதாவது பொண்ணை பார்த்திருக்கிறேனா? இல்லையே. நான் யாருக்காவது பிடுங்கி இருக்கிறேனா? இல்லையே. யார்ட்டையாவது அபகரிச்சிருக்கிறேனா? இல்லையே. நான் யாரு, நான் யாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் யோபு 3 சிநேகிதர்களுக்கும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, யோபுட்டே சொல்ற, நீ யாருன்னு சொல்லிட்டப்பா, இப்ப என்கிட்ட வந்து நீ யாருன்னு சொல்லு. ஆமென்.
இடக்கட்சியை கட்டிக்கிட்டு நீ யாருன்னு சொல்லல அப்படின்றார். இவன் சொல்றான், ஐயோயோ நான் தெரியாம சொல்லிவிட்டேன் நான் யாருன்னு, உம்ம முன்னாடி நான் யாருன்னு சொல்ல. அவர் உடனே பெரிய பெரிய வேலையில அதை உருவாக்குனதை பாத்தியா, இதை உருவாக்குனதை பார்த்தா, அது குட்டி போட்டதை பாத்தியா, அது துள்ளுனதை பாத்தியா, அது பலத்தை பாத்தியா, இது பலத்தை பாத்தியான்னு சொல்லிட்டு இவர் அடிக்கிட்டே போறாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம மனிதர்களுக்கு முன்னாடி நாம யாருன்னு சொல்லிடலாம். என் மனைவிட்ட நீங்க உங்க பிள்ளைங்கிட்ட நான் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிடலாம். ஆமென். சாவனத்தில் போய் நான் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இதே கேள்வி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர் சொல்ல, நீ யாருன்னு எனக்கு சொல்லு. நீ ஒரு நிர்வாணி, மகிமை இழந்தவன். நான் உன்னுடைய 2 நிர்வாணத்தை பார்த்திருக்கிறேன். மகிமை பொருந்திய பொழுதும் நீ நிர்வாணியா இருந்த என் கண்ணுக்கு, இப்போ மகிமை இழந்த பிறகு உன் கண்ணுக்கு நீ நிர்வாணியா தெரியுற, என் கண்ணுக்கு நிர்வாணியா தெரியுற. அங்க 2 நிர்வாணம் தெரியுது ஆண்டவருக்கு. முதல் நிர்வாணம் வித்தியாசமானது, இரண்டாவது நிர்வாணம் அபத்தமானது. அதான் நீங்க பழைய 7 சபைகளுக்கு சொல்லும் போது அநேகர் சபையில் என்னவா இருக்கிறாங்களா, வஸ்திரம் உடுத்தி இருந்தாலும் அவர்கள் நிர்வாணிகளா இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்பவுமே நீங்க யாருன்னு ஆண்டவருக்கு சொல்லிக்கிட்டே இருங்களேன். உங்களுடைய முன்னாடி வாழ்க்கையை சொல்லுங்க. நான் ஜெனரலா சொல்றேன், உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஊழியக்காரங்களையும் சேர்த்து சொல்றேங்க. யாருமே இந்த உலகத்தில் ஊழியத்தில் இருக்கிறவங்க சிறந்தவங்க, மேன்மையானவங்க, ஐஸ்வர்யவான்க, ரொம்ப படிச்சவங்க, ரொம்ப புத்திமான்க ஒருவருமே கிடையாது. எல்லாருமே எங்கேயோ இருந்து ஒரு சாக்கடையிலையும், ஒரு கூவத்திலையும், ஒரு கிராமத்திலையும், ஒரு சந்துக்குள்ளையும், ஒரு பொந்துக்குள்ளையும், மரணத்திலையும், வியாதியிலையும், நோயிலையும், பசியிலையும், பிடியிலையும், வேலை இல்லாமலையும், கல்யாணம் பண்ண பொண்ணு கிடைக்காமல நிலைமையில இருந்து வந்தவங்க தான் நீங்களும் நானும். உலகத்தில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே அப்படிதான். நான் எடுத்த உடனே அப்படியே ஜாக்குவார் கார்ல வந்து எவனா சொல்ல முடியுமா? ஒரு ஜட்டியை போட்டு 1 மாசம் ஊழியம் செஞ்சவன் இன்னைக்கு ஜாக்குவார் கார் வச்சிருக்கிறான். பழைய கணக்கு மறந்துட்டான் அவன். அவனுக்கு பழைய கணக்கு தெரியல. அதனாலதான் ஆண்டவர் பழைய கணக்கு, இன்றைய கணக்கு, நாளைய கணக்கு அவர் இங்க ஞாபகப்படுத்தி எழுதி வச்சிருக்கிறார். நீ பழைய கணக்கு சொல்லல, எங்க பிறந்தல? ஆமென். நீ எந்த ஊர்ல இருந்து வந்த? நீ என்ன படிச்சிருக்கிற? என்ன சம்பளம் வாங்கின? நீ இன்னைக்கு 58 வயசு ரிட்டையர்ட் ஆயிருந்தா உனக்கு எவ்வளவு பென்ஷன் வரும்? பழைய கணக்க நாம மனதில் வச்சு நீங்க ஆண்டவரே நான் 5 அப்ப 2 மீனாக தான் இருக்கிறேன் அப்படின்னு, நான் இதுதான், நான் 5 அப்ப 2 மீன் தான் நீங்க சொல்லி பாருங்க. அதுதானே உண்மையான கணக்கு. இப்ப 5000 பேர் சாப்பிட்டது உங்க கணக்கு கிடையாது, தெய்வீக கணக்கு. 12 கூட மீதி எடுத்தது உங்க கணக்கு கிடையாது, தெய்வீக கணக்கு. உங்க கணக்கு என்ன? 5 அப்ப 2 மீன் தான். ஒரு நாள் சாப்பிட்டுட்டு கையை கழுவுற கணக்குல வாழ்ந்தவங்க தான் நீங்களும் நானும். நான் அந்தமான்ல வேலை செஞ்சுக்கிட்டு வந்தேன், இங்க ஊழியத்துக்கு வந்துட்டேன். நான் துபாயில வேலை செஞ்சுட்டு வந்தேன், இப்ப இங்க ஊழியம் வந்துட்டேன். நான் அரசாங்க வேலையில் இருந்தேன், இப்ப அதை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தேன். நீ அரசாங்க வேலையில இருந்தா ஒரு வீடு கட்டி இருப்ப, இப்ப 40 வீடு கட்டி வச்சிருக்கல. ஆமென். அன்னைக்கு அரசாங்க ஊழியத்திலிருந்து ரிட்டையர்ட் ஆனா பென்ஷன் பணம் 20,000, 30,000, 40,000 வந்திருக்கும். ஹெட் மாஸ்டர் ரிட்டையர்ட் ஆனா கூட 50,000 தான் பென்ஷன் வந்திருக்கும். சீனியர் ஆபீசர் ரிட்டையர்ட் ஆனா 60,000 தான் பென்ஷன் வந்திருக்கும். இன்னைக்கு நித்தம் காலையில இருந்து சாயங்காலத்துக்குள்ள 6 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆகுது. இது எந்த கணக்குல இருந்து வருது? யாரையுமே நம் மேன்மையா நான் நினைக்கிறதே கிடையாது. எல்லார பத்தி ஆண்டவர் எனக்கு சொல்லுவார். அவனோட முந்தின கணக்கு அதுதான். காவா ஓரத்தில் சர்ச்சை கட்டின, அந்த சர்ச்சுக்கு இடம் வாங்கும் போது எத்தனை பேர்ட்ட கையை காலை நீட்டின. இன்னைக்கு நீ உன்னுடைய உண்மையான நிலைமை என்ன? ஏன் நீ பொய் சொல்லிட்டு இருக்க? நீ மாமாலம் பண்ற, நீ ஏமாத்துற. உன்னுடைய பழைய கணக்கு எனக்கு தெரியாதா? உன்னுடைய பழைய கணக்கு தான் என் மனசுல இருக்கு. நீ 5 அப்ப 2 மீன் தான். இப்ப பெரிய லாடா இருக்கலாம், டபக்காய் கூட மாறி இருக்கலாம். லாடு லபக்கா இருந்தாலும் உங்க கணக்கு என்னதான்? 5 அப்ப 2 மீன் தான். துள்ளாதீங்க.
5 அப்ப 2 மீன் தான் இப்ப 5000 சாப்பிட்டாலும் அது தெய்வீக கணக்கு. 12 கூட மீதி எடுத்து தெய்வீக கணக்கு. அது நீங்க கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரே கணக்கு எழுதுவார். உங்க கணக்கு என்னையா? ஆண்டடி சொல்லுங்க, ஆண்டவரே முந்தின கணக்கு நான் யாருன்னு தெரியுமா? 5 அப்ப 2 மீன் தான்ப்பா. அங்க கணக்கு வச்சிருக்கிறாருங்க. இந்த எலியாவுக்கும் அவளுடைய குடும்பத்தாருக்கு சாப்பிடுற அளவுக்கு பானையில கணக்கு இருக்குது. அது அந்த அம்மா கணக்கு கிடையாது, அது தெய்வீக கணக்கு. அந்த அம்மா கணக்கு என்ன? நானும் என் பிள்ளையும் சுட்டு சாப்பிட்டுட்டு சாகிறதுக்கு 2 அப்பம் தான் செய்ய முடியும், அதுக்கு தான் நான் விறகு புடைக்கிறேன். இதுதான் உங்க கணக்கு. ஆமென். இதுதான் யார் கணக்கு? உங்க கணக்கு என்ன? 2 அப்பம் தான். உங்க கணக்கு 5 அப்ப 2 மீன் தான். நான் அப்படி ஆயிட்டேன், தலைவர் ஆயிட்டேன், அந்த மாதிரி ஆயிட்டேன், இந்த மாதிரி ஆயிட்டேன், அமெரிக்கா போனேன். நீ எங்க போய் எப்படி போய் சொல்லி எப்படி பால் கறக்கிறன்றத தேவனுக்கு தெரியும். எங்கேயும் போய் சொல்ல முடியாது, அவர்கிட்ட மாறவே முடியாது. அவர்கிட்ட கேட்டு பார்த்தா, அவர்கிட்ட நெருங்கினாலே பயம். மற்றவங்களை பத்தி சொல்ற போது எனக்கு பயம் வருது, என்னை பத்தி என்ன சொல்லுவாரோன்னு நான் இன்னும் ஜாக்கிரதையா இருக்கிறேன். அதுதான் எனக்கு கிடைக்கிறது. என்னை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை, இன்னொருத்தரை பத்தி சொல்றாரு, அவனை பத்தி இவனை பத்தி சொல்றாரு. சொல்லும் போது எனக்கு பயம், ஐயா நம்மளை பத்தி என்ன சொல்லுவாரோன்னு ஒரு பயம். அதுக்காகவே நான் கணக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் 2023 என்னுடைய ஊழிய கணக்கு, என்னுடைய வாழ்க்கையின் கணக்கு, என்னுடைய ஜீவனின் கணக்கு நான் எழுதினேன். 2023 கொரோனாவில் நான் ஒரு டைரியில் என்னுடைய வாழ்க்கை கணக்கு, என்னுடைய குடும்ப கணக்கு, என்னுடைய ஊழிய கணக்கு, என்னுடைய ஜீவிய கணக்கு, என்னுடைய பொருளாதார கணக்கு, எல்லா கணக்கையும் எழுதினேன். சொன்னேன், நான் இப்போ பிறந்தேன், இப்படி வளர்ந்தேன், இப்படி வந்தேன், இப்படி காரியம் இருந்துச்சு, இப்படி ஊழியத்துக்கு அழைச்சி வந்தேன், ஊழியத்தில் இத்தனை வருஷம் இருந்தேன், நீங்கள் அதை தந்தீங்க, இதை தந்தீங்க, அங்கே அனுப்புனீங்க, எங்கே அனுப்புனீங்க, இதை தொடங்கினேன், இதை முடித்தேன், இது இப்போ இது நடந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட ஒன்றும் வாங்கினதில்லை, இதுதான் உங்ககிட்ட நான் கொடுக்குற கணக்கு. எனக்கு ஒரு மனைவி தந்தீங்க, 4 பிள்ளைகளை தந்தீங்க, அந்த பிள்ளைகளை படிக்க வச்சிங்க, நல்ல சாப்பாடு கொடுத்தீங்க, அதில் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க, 4 வீடு கட்டி தந்திருக்கிறீங்க, பிள்ளைகளை சமாதானமாக வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட வாங்கின கணக்கு. இதை விட நான் எனக்கு வேற கணக்கு எதுவுமே வேற கணக்கு இல்லை. மறைக்கிறதுக்கு கணக்கு இல்லை, ஒழிக்கிறதுக்கு கணக்கு இல்லை. இப்போ கூப்பிட்டாலும் பரலோகத்தில் டைரக்டா போய் சேர்ந்துருவேன். எனக்கு நியாய தீர்ப்பு கிடையாது, எனக்கு விசாரணை கிடையாது, எனக்கு வழக்கு கிடையாது, என்ன என்கொயரி பண்ண வேண்டிய அவசியம் தேவனுக்கு இல்லை. அந்த மாதிரி வேலையை நான் அவருக்கு கொடுக்கல. என் கணக்கு எப்பவுமே கரெக்டா இருக்கு. நான் 5 அப்ப 2 மீன் தான் ஆண்டவரே. அந்த விதை வீட்டில் இருந்த 2 அப்பத்துல நான் ஒரு அப்பமா என்ன நினைச்சீங்க? இதுதான் என் கணக்கு. இதுல என்ன நான் லாடு லபகா பேசுறது? நான் கஷ்டப்பட்டேன். இந்த ஜான் ஜெபராஜ் சொல்லுவான், நான் எல்லாரும் போல நான் இல்லை, எங்க எல்லாரையும் விட நான் ரொம்ப கஷ்டப்பட்டுவேன், ரொம்ப நான் பசியா இருந்தவன். இன்னைக்கு ஆயிரக்கணக்கானவன் பசியும் பட்டினியுமா இருக்கான். அல்லேலூயா. பசியா இருந்தது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நீ துட்டு இல்லாம இருந்தது பெரிய பிரச்சனையே கிடையாது. நீ துணி இல்லாம இருந்தது பெரிய பிரச்சனையே கிடையாது. எதை போட்டு எந்த மீனை பிடிக்கிற நீ? எதை போட்டு வேணும் எப்படி காப்பு? தயவு செய்து சொல்றேன், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். இந்த லாடு லபுக்கு கணக்கெல்லாம் நீங்க மனுஷங்கிட்ட சொல்லி பழகாதீங்க. தேவனிடத்துல உங்களால கணக்கு கொடுக்க முடியாத நிர்பந்தமான கஷ்ட காலம் வந்துவிடும். ஆமென். பிராங்கா சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பத்தி கணக்கு கொடுக்க சொல்றீங்க, நான் யாருன்னு உங்களுக்கு சொல்றேன்பா. நான் ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்தில் பிறந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் சாதாரண மனுஷனா வந்திருக்கிறேன். சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தேன், சாதாரண ஜீவனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தேன். அப்படி பாவியா இருந்தேன், இப்படி பாவியா இருந்தேன். எல்லாத்தையும் ஆண்டவர்ட்ட அனுதினமும் சொல்லி பழகுங்க. அவர் மன்னித்திருந்தாலும் சொல்லுங்க, அவருக்கு ஞாபகப்படுத்து. உங்க கணக்கை சொன்னாதான் அவர் ஒரு கணக்கு உங்களுக்கு தருவார். உங்க கணக்கை சொல்லாத வரைக்கும் அவர் ஒரு கணக்கு உங்களுக்கு எழுத முடியாது. நீங்க தினமும் சொல்லுங்க, இந்த உலகத்தில் சொல்லணும், மனுஷர்களுக்கு முன்ன தெய்வத்திற்கு முன்பதாக நீங்கள் யார் என்று அனுதினமும் சொல்லி பழகுங்களேன். ஏசியா தீர்க்கதரிசி சொல்றான், பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சிங்காசனத்தையும் கேருபீன்கள் மற்ற அங்க உள்ள எல்லா பிரசன்ஸையும் பார்த்த உடனே சொல்லிட்டான், ஐயோ நான் அசுத்தத்தோடு உள்ளவன். நான் யாருங்க? சரி, அப்படி அவனுடைய கணக்கு தெரிஞ்சு போச்சு. பெரிய
வித்வான் மாதிரி நினைச்சான். 6 அதிகாரம் எழுதுற வரைக்கும் அவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஏசாயா பெரிய ஆள் மாதிரி நினைக்கிறான். அப்பா, நம்ம எத்தனை ராஜாக்கள் காலத்துல தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறோம். நான் பெரிய ஆளு, நான் பெரிய பரிசுத்தவான். ஆண்டவர் சொன்னாரு, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்கிறேன்டா, என் கணக்கை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சியை தான் காமிச்சார். வெறும் தரிசனம் தான் காமிச்சார். தரிசனம் பார்த்த உடனே இவன் கணக்கு இவனுக்கு தெரியுது. ஐயோ, நான் அசுத்ததுள்ளவன். என் கூட இருக்கிற பல ராஜாக்கள், பல தீர்க்கதரிசிகள், பல பிரதானிகள் இருக்கிறதா நினைச்சேன். எல்லாரும் அசுத்த உதடுள்ள ஜனங்கள். ஆமென். இந்த கணக்கை சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தர் கணக்கை மாற்றி எழுதுறார். பரலோகத்திலிருந்து அக்கினியை அனுப்பி அவனுடைய வாயையும் நாவையும் தொட்டு கர்த்தர் அவனை சுத்தம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்தி மறுபடி 60 அதிகாரம் எழுதுவதற்கு கர்த்தர் அனுகூலமாயிருக்கிறார். தயவுசெய்து சொல்றேன், நீங்க யாருன்னு ஆண்டவருக்கு சொல்லிட்டு இருக்க. ஊழியத்துக்கு வரும் முன்னாடி நீங்க யாரு, ஊழியத்துக்கு வந்த பிறகு நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஆமென். நீங்க ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் இருந்த நிலைமையை இன்னைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சாச்சு, மறந்து இன்னைக்கு போடுற வேஷத்துக்கு தக்க விதமாய் பேசி விடுகிறோம். வேண்டாங்க. உண்மை நிலைமையை நீங்க சபையில சொல்லணும்ன்ற சூழ்நிலை வரும்போது சொல்லுங்க. ஆனா தெய்வனுக்கு முன்பதாக நித்தமும் உங்களுடைய பழைய கணக்கை நீங்க கர்த்தருக்கு ஒப்புவித்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. மாறவே மாறாது. ஆண்டோட தெளிவா சொல்லு. இப்போ நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு நல்ல சபை தந்திருக்கலாம், ஒரு 500 விசுவாசி தந்திருக்கலாம், உங்களை தோத்திரம் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வீட்டில் குழம்பு கேட்டால் 500 வீட்டிலேருந்து குழம்பு வர்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கலாம். தோத்திரம். ஆமென். இன்றைக்கி பிறந்த நாள்னு சொன்னால் பேண்ட் சட்டை எடுத்துகிட்டு 50 பேராவது உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிற அளவுக்கு இன்றைக்கி பாசஸுங்கெல்லாம் சபையை வளர்த்துட்டாங்க. கர்த்தருக்கு பிறந்த நாள்னு சொல்கிறானே இல்லையா, அவன் பிறந்த நாளே சொல்கிறான். கர்த்தருக்கு பிறந்த நாளை சொல்கிறானோ இல்லையோ, ஆண்டவருடைய கல்யாண நாளை சொல்கிறானோ இல்லையோ, இவன் கல்யாண நாளை சொல்லியிருந்தான். நிறைய சர்ச்சிலலாம் கல்யாண நாள் கேட்க வெட்டுறான். என்னடா முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவன் பாஸ்டருக்கு கல்யாண நாள் கேட்க வெட்டு, வீடியோ போடு. பாஸ்டருக்கு பிறந்த நாள் கேட்க வெட்டு, வீடியோ போடு. பாஸ்டர் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் கேக்கு வெட்டு, வீடியோ போடு. எங்க இருந்து வந்தீங்க நீங்க? பிறந்த நாள் என்னன்னு தெரியாத, நீங்க பிறந்த டேட்டே தெரியாத, சுவார் தண்ணி இல்லாத இடத்துல பிறந்து நீங்க பிறந்த நாள்னா என்னன்னு தெரியாது, எந்த கிழமை பிறந்த, எந்த நேரத்தில் பிறந்த, எதுவுமே தெரியாது. இப்ப சர்ச்சை வந்துருச்சு, 500 விசுவாசி வந்து பிறந்த நாள் ஞாபகம் வருது, ஞான ஸ்நானம் எடுத்து அந்த நாள் ஞாபகம் வருது, கல்யாண நாள் ஞாபகம் வருது, செத்த நாள் ஞாபகம் வருதா? சில நாம அந்த கணக்கு ஒப்புவிக்காத ஜீவிதம் உள்ளவங்க எல்லாம் இதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க கணக்கு ஒப்புவிச்சு பழகுங்க, பிறந்த நாள் ஞாபகமே வராது. இவர் பெரிய ராஜா, இவர் எத்தனை பொம்பளை வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த தைரியத்துல ஊரியா மனைவி எடுத்துட்டாரு. அவர் மேல இருக்கிறவர் பார்த்தார், டேய் உன் கணக்கை நான் சொல்லட்டா? நான் சொல்லல, நீயே சொல்லலன்னாரு தாவீதுக்கு. அவன் சொன்னான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தா. அவன் கணக்கு அதுதான். தாவீதினுடைய கணக்கு அவன் வாயினாலே சொல்றான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தா, நான் துர்க்குணத்தில் உருவானே. நீ பரிசுத்த வித்து அல்ல, துர்க்குணத்தின் வித்து, பாவத்தின் வித்து. நீ இப்போ பெரிய மனிதனா இருக்கலாம், தாவீதா இருக்கலாம், தேவனுக்கு உகந்த ராஜாவா இருக்கலாம், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கலாம். அதனால நீ பாவம் செய்யும் போது உன்னை கட்டி அணைத்துக் கொள்ளுகிற என் எஜமான் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. ஊரியாவின் மனைவி எடுக்கும் போது அமைதியாக தான் இருந்தார். ஊரியாவை கொலை செய்யும் போது தேவன் அமைதியாக தான் இருந்தார். அவன் மனைவி கர்ப்பம் தரித்து 10 மாசம் சுமக்கும் போது தேவன் அமைதியாக தான் இருந்தார். குழந்தை பிறந்து தொட்டுள்ள பாட்டி பேர் வைக்கும் போது தேவன் அமைதியாக தான் இருந்தார். ஆனால் அவர் ஒரு கணக்கு எழுதினார். அந்த கணக்கு எழுத ஆரம்பிக்கிற பொழுது குழந்தை பலவீனமானது. ஆமென், ஆமென். நம்ம கணக்கெல்லாம் சரியாம ரொம்ப பரிசுத்தவான் மாதிரிலாம் நடிக்க கூடாது. யாரும் விசுவாசி இல்லையே. ஆமென். இது விசுவாசிகளுக்கு நான் சொல்லலை, ஊழியக்காரர்களுக்கு தான் பிரசங்கம் பண்றேன்.
நான் இரவெல்லாம் ஜெபித்து பெரிய பரிசுத்தவான், நான் பெரிய தரிசனம் கண்டேன், பெரிய சொப்பனம் கண்டேன், நான் பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் என்னை நியமித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பல பரிசுத்தவான்கள் அப்படி சொல்லி செத்து போயிட்டாங்க. ஜஸ்வின் சொன்னார், சென்னை பீச்சில் 10 லட்சம் ஜனங்களை கூப்பிட்டு வந்து நான் ஆராதனை நடத்துவேன், கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு லீடிங் தந்திருக்கிறார். செத்தே போயிட்டார், அற்பாயுசில் செத்து போயிட்டார். கணக்கு தெரியாம பேசாதீங்க, உங்க கணக்கு தெரிஞ்சு பேசுங்க, அப்ப நீங்க கரெக்டா இருப்பீங்க. நீங்க யாருன்னு ஆண்டவருக்கு தினம் கணக்கு கொடுத்துக்கிட்டே இருங்களேன். ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் யார், ஊழியத்துக்கு வரும் பொழுது நான் யார், இப்ப ஊழியத்துக்கு வந்து 25 வயதான பிறகு 25 வருஷம் ஆன பிறகு இப்ப நான் யார், தோத்திரம் கணக்கு எழுதிக்கிட்டே இருக்கணும். அப்பனாதான் நீங்க பரிசுத்தவானா இருக்க முடியும். நியாய தீர்ப்பு உங்களுக்கு இல்ல நியாய தீர்ப்பு இல்லாத ஊழியக்காரனா இருக்கணும்னா நீங்க கணக்கு கொடுத்து உங்களை காப்பாத்தி கொள்ளுங்க, உங்களை தப்ப வச்சு கொள்ளுங்க. முதல்ல நாம என்ன கணக்கு கொடுக்கணும்? உங்களை குறித்து கணக்கு கொடுங்கள். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் இப்ப எவ்வளவு உயர்த்தி இருந்தாலும் பரவாயில்லை, நான் யார் ஐயா உமக்கு நன்றாய் தெரியும் ஆண்டவரே. நான் போய் சொல்ல விரும்பல, நான் களவாட விரும்பல, வஞ்சிக்க விரும்பல, என்னை பெரிய மேன்மையான ஒரு பெருமை பேச்சு பேச விரும்பல, நான் மேட்டிமையான வார்த்தைகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்க விரும்பல. நான் யார்? நான் 5 அப்பம் 2 மீன் தான். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்து நான் துர்க்குணத்தில் உருவானவன் தான். ஆமென். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அதனால இப்பெல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா இன்னொருத்தர் போய் உங்களை குறித்து நீ மேன்மையா பேசுறதுக்கு என்ன இல்லை வாய்ப்பே. உங்க மனசுலேயே உங்களை பத்தி மேன்மையா பேசவே முடியாது. என்னை பத்தி என்னால மேன்மையா நினைக்கவே முடியாது. நான் நிறைய முறை சொல்லுவேன், பஸ் ஏற போகும்போது ட்ரெயின் ஏற போகும்போது தனியாக தான் போறேன், தனியாக தான் வர ஆண்டு சொல்ல, ஒரு பரதேசியா என்ன தினம் அனுப்புறீரு. ஆமென். தினம் சொல்லுவேன், ஊழியத்துக்கு போகும்போது சொல்றேன், பரதேசியா அனுப்புறீர். 3 நாள் 4 நாள் கன்வென்ஷனுக்கு போகும்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து உட்காந்து ஆண்டு சொல்லுவேன், நான் ஒரு பரதேசியாய் போகிறேன், என் கூட நீர் வந்தான் எனக்கு நல்லது. ஆமென். என் கூட நீர் வந்தால் எனக்கு நல்லது, அவ்வளவுதான். நான் ஒரு சாதிக்கிறவனாய் கடந்து போகிறது இல்லை, சாதிக்கிற கணக்கு அவர்கிட்ட இருக்கு. நான் அங்க போய் என்ன சாதிப்பேன் என்கிற கணக்கு அவர் வைத்திருக்கிறார். பல ஊழிய ஸ்தலங்களுக்கு போகிறேன், பல என்னை விட சிறந்த, என்னை விட வயதான, என்னை விட அனுபவத்தில் மூத்த பல ஊழியங்களிலே கால் வைக்கிறேன், பிரசங்கிக்கிறேன். அவர்கள் திரும்பி தருகிற ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், நான் ஒரு பரதேசி தான். ஆபிரகாம் எவ்வளவு செல்வ சீமானா இருந்தாலும் எபிரேயர்ல பவுல் ஆபிரகாம் என்ன சொன்னாரு? பரதேசி தான் எழுதுறாரு. ஏன்? அதுதானே கணக்கு, அதுதானே உண்மை. அதனால ஆண்டவற்ற உங்களை குறித்து என்ன கணக்கு அதை கொடுத்துக்கிட்டே இருங்க. பெரிய சபை கிடைச்சிச்சா கணக்கு கொடுங்க, இது ஏன் சபை இல்லை ஆண்டவரே, இது என்னுடைய சபை. அவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் எல்லாம் அழிச்சிருந்த இது உன்னுடைய ஜனம்ன்றார். யார்கிட்ட? மோசே கிட்ட. அவன் சொல்றான், அட பாவியா, நானே உயிர் தப்பி ஓடி வந்தவன் மீதியானியர் தேசத்துக்கு, இது ஏன் ஜனம் இல்லை, இது உம்முடைய ஜனம். இது யாருடைய ஜனம்? இது உம்முடைய ஜனம். இதை எதையாவது இடகுடமா கோவப்பட்டு அழிச்சிட்டீங்கன்னா உம்முடைய நாமம் தூசிக்கப்படும், நீர் கவனமாயிருன்றான். ஆமென். நீர் எப்படி இருக்கும்? கவனமாயிரும். உங்க கோபம்லாம் சரியில்லை, கோபப்பட்டு நோவா காலத்துல எல்லாத்தையும் அழிச்சு போட்டிரு. அந்த மாதிரிலாம் ஏடா உடமா இப்ப எதையும் என்ன செஞ்சிடாதீரும், பண்ணிடாதீரும். இது ஏன் ஜனம் ஏன் ஜனம் சொல்லி அந்த செங்கடலை பிளந்து கொண்டு வந்துட்டு இங்க வந்து மண்ணாவை கொடுத்து சாப்பாடு கொடுத்து மேகத்தம்மம் கொடுத்து அக்கடி தம்மம் கொடுத்து ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இஸ்ரவேலின் தேவன் பெரியவர்னு சொல்லி புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சத்தம்லாம் என் காதுல கேட்குது. நீர் என்னடானா இப்பமே எல்லாத்தையும் அழிச்சிருவேன் சொல்றீரு. இந்த விளையாட்டெல்லாம் காட்டாதீரும், நீர் மனம் திரும்புன்றான். மனம் மாறினாரா இல்லையா? அந்த மாதிரி ஊழியக்காரங்களாம் இப்ப இருக்காங்களா? ஒரு மோசே போதுங்க, ஒரு மோசே போதும். சங்கீதத்தில் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை யாரை வச்சு நடத்தினாரா? மோசையும் ஆரோனை வச்சு நடத்த. அதை வச்சு ஒரு மெசேஜ் எடுக்கிறாங்க.
ஏன் அந்த வார்த்தை அவர் சொன்னார்? அவங்க மேல அவர் வச்ச நம்பிக்கை என்ன? அவங்க கிட்ட அவர் என்ன நஷ்டம் அடைஞ்சார்? அவர் என்ன லாபம் அடைஞ்சார்? அவர் என்ன நினைச்சது நடந்தது? அந்த அளவுக்கு மோசையும் ஆரோனையும் கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் முக்கியப்படுத்திட்டு இருக்கிறாரு. நாம அப்படி இருந்துட்டு போறது தானே. நம்மளை பத்தி கணக்கு கொடுத்துருவோம். பெருசா பேசுவீங்களா? விசுவாசிங்கிட்ட அப்படி பேசுவீங்களா? மற்ற ஊழியக்காரன்ட்ட நீங்க பெரிய ஆள் மாதிரி பேசுவீங்களா? இதுதாங்க ஆவிக்குரிய தாழ்மை. நீங்க ஸ்லிப்பர் போடுறது தாழ்மை கிடையாது. நீங்க சாதாரண பேண்ட் சட்டை போடுறது தாழ்மை கிடையாது. நீங்க எளிமையான தலையில எண்ணெய் தேய்ச்சி தோத்திரம் பண்றது தாழ்மை. ஆவிக்குரிய தாழ்மை இதுதான். நான் யாருன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, என்னை பத்தி கணக்கு கொடுக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு தனிமையா இருந்த பொழுது எனக்கு துணையாகி ஒரு மனைவியை கொடுத்தீரே, அவளை நான் அடி அடின்னு இப்ப அடிக்கிறேன்னு ஆண்டவரே. சொல்லுங்களேன். ஆமென். சொல்றீங்களா? நீங்க யாருன்றதை சொல்லணும். ஆமென். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனையில தனியா இருந்து ஊழியம் செஞ்சு ஊழியத்துக்கு போக வர முடியாத பொழுது ஒரு பொண்ணு கிடைச்சா போதுன்னு நினைச்சேன். இந்த அழகான ஒரு மகளை எனக்கு அன்னைக்கு தந்து அவ ரதி போல இருந்தா. இப்ப வளர்ந்துட்டேன். இப்ப அவ கிளி மாதிரி தெரியல, காகமா தெரியறா. இப்ப வார்த்தையினால கொல்லுவான், செயல்னால கொல்லுவான். இதெல்லாம் நீங்க மேல ஆண்டவட்ட கணக்கு எடுக்கணும். ஆண்டவட்ட சொல்லணும், நான் யார் தெரியுமா? நீ தந்த பொண்டாட்டி அடிக்கிறவன். தாத்திரம். ஆமென். நீ தந்த பொண்டாட்டியை சந்தேகப்படுறவன் நான். ஆண்டவரே, நான் யார் தெரியுமா? நீ தந்த ஊழியக்காரனை சந்தேகப்பட்டு வீட்டுக்குள்ள என் மடியிலே இருடான்னு சொல்லி உபத்திரப்படுத்துற மகளா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? சில பெண்களுக்கு பாச புருஷமார ஊழியத்துக்கு அனுப்பவே மனசில் ஏன்னா சந்தேகம். ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. அந்த விசுவாச நம்பிக்கையெல்லாம் ஊழியக்கார மனைவிக்கு வேணும். கர்த்தர்ட்ட சொல்லணும், வீட்டுக்காரர் ஊழியத்து போயிருக்கிறாரு, நீ தந்த புருஷன் அவர் கொஞ்சம் ஏடாவிடமான ஆளு, அப்பப்போ திடீர்னு வலது பக்கம் இடது பக்கம் பார்க்குற ஆளு, கொஞ்சம் சிரிச்சவங்கள பார்த்தா மயங்கிடுவார், கொஞ்சம் பால் ஊத்துறவங்கள பார்த்தா சரண் அடைஞ்சிருவார். அவரை ஊழியத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், கொஞ்சம் என்ன செஞ்சீங்க? பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரை. சொல்லுங்கய்யா. அவர் அனுப்பிட்டு போன் பண்ணி, எங்க இருக்கிறீங்க? பஸ் ஏறிட்டீங்களா? அந்த வீட்டுக்கு போயிட்டீங்களா? இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்களா? அந்த அம்மா பார்த்துட்டீங்களா? திரும்ப வந்துட்டீங்களான்னு கணக்கு கேட்டுக்கிட்டு இருந்தா ஒவ்வொருத்தரும். ஆமென். இன்னைக்கு நிறைய பாஸ்டர் மனைவி அதை கணக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க போறாரு, எங்க வராரு. நிறைய ஊழியக்காரங்க என் போன்ல பேசுற அனுபவத்தில் நான் சொல்றேன். எங்க போறாருன்னே தெரியல. பாஸ்டர் போன் பண்ண அங்க இருக்கிறேன்னாரு. ஏன்ட்ட சொன்னாரு இங்க போறேன்னு சொன்னாரு. அப்ப ஏன் அங்க போனாரு? நான் கேட்டேன், நீங்க ஏன் அங்க போனீங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இவர் திருடன் தானே, கள்ளன் தானே. யார இனி நான் அவரை விடுவேனா? எங்க ஊழியத்துக்கு விடுறது? தெளிவா நீங்க சொல்லுங்க. நீங்க தந்த புருஷன், நீங்க தந்த மனைவி, இதெல்லாம் நீங்க தந்தது. இது உங்க கணக்குல இருந்து வந்தது. அதனால நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க. துவாத்திரம் பண்ணிட்டு ஊழியத்துக்கு போங்க, ஊழியத்துக்கு அனுப்புங்க. உண்மையா கணக்கு கொடுத்து பழகுனா பிரச்சனையே வராது. ஆமென். இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் கணக்கு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்ல. அவ யார் தெரியுமா? எவா பொண்டாட்டி சொல்லுவான். அவ பெரிய கள்ளி பாஸ்டர். யாரு? தான் மனைவியை பத்தி சொல்லுவான். ஊர் உலகத்துக்கு கணக்கு கொடுக்கறதுக்கு பொண்டாட்டி தந்தாரு. ஊர் உலகத்துக்கு என் புருஷன் அப்படிதான், அவர் நல்லா பேசுவார் பாஸ்டர், திடீர்னு மயங்கிடுவாரு. அதனால விசுவாசிட்டு சொல்லுவாங்க, பாஸ்டர் எல்லாரும் எப்படி இருங்க, கவனமா இருங்க. எங்க வீட்டுக்காரர் அந்த அம்மா விசுவாசி சொல்லுவாங்க, எதுக்கு பாஸ்டர் மனைவி இப்படி சொல்றாங்க, பாஸ்டர் கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்றாங்களா? அவங்களுக்கு குழப்பமே வந்துடும். உங்க கணக்கெல்லாம் விசுவாசிட்ட கொடுக்குறேன், அவன்கிட்ட கொடுக்குறேன், இவன்கிட்ட கொடுக்குறேன்ற கதையெல்லாம் விட்டுட்டு நீங்க யாருன்னு, உங்க குடும்பம் என்ன யார்கிட்ட கணக்கு கொடுங்க, மேல கணக்கு கொடுங்க. உங்களுக்கு என்ன இல்லை, பிரச்சனையே கிடையாது. ரெண்டாவது ஒரு வசனம் வாசிப்போம். லூக்கா 16:2-1 வாசிங்களேன். லூக்காவின் புஸ்தகம் 16வது அதிகாரம்.
ரெண்டாவது நம்ம என்ன கணக்கு ஒப்புவிக்கணுங்க? முதலாவது நீங்க யாருன்னு கணக்கு ஒப்புவிச்சிருங்க. ரெண்டாவது உக்கரானத்தினுடைய கணக்கு. உக்கரானத்துவம்னா என்ன? உக்கரானத்துவம்னா என்ன? உங்களை நம்பி உங்க எஜமான் உங்களுடைய மேற்பார்வையில ஒரு வேலையை ஊழியத்தை செய்யும்படி உங்களுக்கு நியமித்த காரியம் தான் என்னது? என்னது? சரி, அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யோசிப்பு அதை தான் சொல்றான். போத்திபார் மனைவி வந்து சொல்றா, டேய் உன்ன மேல எனக்கு ஆசை, என்னை எடுத்துக்கடான்ற. அவன் ஒரு வார்த்தை சொல்றான், உன்னை தவிர இந்த வீட்டில் எல்லாத்தையும் எனக்கு நியமித்தவர், கையளித்தவர், உன்னை எனக்கு நியமிக்கவும் இல்லை கையளிக்கவும் இல்ல. எனக்கு நியமிக்காத வேலையை நான் செய்ய முடியாது. பொண்டாட்டி நீ வச்சுக்கடான்னு சொல்லியிருந்தா நான் வச்சிருப்பேன். அந்த எந்த புரிச்சுன்னு சொல்ல மாட்டான்ல. அதனால அவன் அழகா சொல்றான், உன்னை தவிர இந்த வீட்டில் எல்லாத்தையும் கையளித்திருக்கிறார், ஆனா உன்னை எனக்கு கையளிக்கவும் இல்லை, உன்னை எனக்கு நியமிக்கவும், நீ என்ன உடுத்தணும், என்ன சாப்பிடணும், எப்போ தூங்கணும், என்ன பண்ணணும்னு எனக்கு கணக்கு அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அதுக்கு அந்த வேலை கிடையாது. அதே ஒரு வேலைக்காரனை, ஒரு வேலைக்காரிய, ஒரு வேலையில் இருக்கிறவங்கள நான் கண்டம் பண்ணுவேன். சாப்பிடுங்க, தூங்குங்க, எழும்புங்க, அதை செய்யுங்க இது. ஆனால் உன்னை பற்றி நான் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய எஜமான் உன்னை எனக்கு என்னுடைய கண்ட்ரோல்ல, என்னுடைய பொறுப்புல உன்னை நியமிக்கவே இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் எஜமான் நான் கணக்கு கொடுக்கிறேன். அதுதான் இங்க அழகா சொல்றாரு. அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், அவன் ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்திருக்கலானோ, இல்லைன்னா நிலவாசியா இருந்தானோ என்னமோ நமக்கு தெரியாது. அவன் ஒரே ஒரு உக்கரானக்காரனை கூப்பிடுறான். அவனுக்கு உக்கரான எல்லாத்தையும் கையில கொடுத்துருதான். கொடுத்துட்டு வேலை நடக்குது. அங்க இருந்து அவனுக்கு ஒரு போன் கால் வருது. என்ன போன் கால் வருது? ஐயா, நீர் ஒரு உக்கரானக்காரனை வச்சீரே, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் தெரியுமா? உம்முடைய ஆசைகளை எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? அழித்து போடுகிறான். அல்லேலூயா. உம்முடைய பெந்தேகோஸ்தே உபதேசத்தை எல்லாம் பெந்தேகோஸ்தே பாஸ்டரே அழிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பயல் வேலைலாம் கணக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நான். ஒவ்வொருவனையா சீட்டு போட்டு எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். தோத்துறோம். அவன் ஆண்டவர் சொல்றாரு, இவனுங்க பண்ண தப்பு நிறைய மகனே. என் ஊழியத்தை உக்கரானத்தை பெந்தேகோஸ்தேன்ற ஒரு ஊழியத்தை கேட்டானுங்க. நான் பெந்தேகோஸ்தே ஊழியனே ஒன்றும் கிடையாது. சரி, பெந்தேகோஸ்தே ஊழியன்னு ஒன்று கேட்குறான்களேன்னு சொல்லிட்டு பெந்தேகோஸ்தே ஊழியத்துக்கு அங்கீகரித்தேன், ரிஜிஸ்டர் பண்ணினேன். அதுக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்தேன், அதுக்கு ஒரு சத்தியத்தை கொடுத்தேன், அதுக்கு ஒரு நியமத்தை கொடுத்தேன். எல்லாம் வாங்கினாங்க. ஆரம்பத்தில் போக 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 நான் கொடுத்த உபதேசத்தை என்ன செஞ்சிட்டாங்க? அழிச்சிட்டாங்க. மறந்தாலும் பரவாயில்ல, பாவி பசங்க அழிச்சிட்டானுங்க. நான் கொடுத்த உபதேசத்தை அழிச்சாச்சு, நான் கொடுத்த வழிகளை மறந்தாச்சு, நான் கொடுத்ததான கிருபையை விட்டாச்சு, நான் கொடுத்ததான தேவ திட்டத்தை எல்லாம் விட்டாச்சு. இப்ப இவன்களே ஒரு திட்டம் போட்டுக்கிறான், இவனே ஒரு நோக்கம் வச்சுக்கிறான், இவனே ஒன்ன உருவாக்குறான், இவனே ஒரு கூட்டம் கூடுறான். இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைன்றாரு. கர்த்தர் நியமிக்காத எந்த வேலையும் செய்யாதீங்க. நான் செய்யவே மாட்டேன். எனக்கு அந்த வேலையே கிடையாது. எனக்கு ஒரே வேலை ஜெபம் பண்ணணுமா, ஆலோசனை கொடுக்கணுமா, பிரசங்கம் பண்ணணுமா, இதெல்லாம் செஞ்சு இதுதான் என் வேலை. எனக்கு நியமித்த வேலை அதுதான் என்னுடைய உக்கரானத்து. அதனால பிரசங்கத்தில் கவனமாக இருப்பேன். இஷ்டத்துக்குலாம் என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது. எங்கெங்க பிரசங்கம் பண்ண கூப்பிடுவாங்க, உடனே எல்லாம் போக மாட்டேன். டக்குன்னு பார்த்து ஒருத்தர் போன திருவார சொன்னார், பார்த்து இந்த மாதம் கடைசி வாரம் 3 நாள் பிரசங்கம் பண்ணணும், உங்களுக்கு ஒரு கல்யாண மண்டபம் எடுத்து வால்போர்ட்ஸ் நோட்டீஸ்லாம் அடித்து நீங்கள் வந்து உபயோகப்படணும்னு நான் சொல்கிறேன். நான் சொன்னேன், நீங்கள் யாருன்னே தெரியாதையா, முதல்ல நீங்கள் யாருன்னு. எனக்கு பால் ஊற்றுறாரு அவர். நான் சொன்னேன், நான் பால் குடிக்கிறது இல்லை, நான் பால் குடிக்கிற ஆளே கிடையாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் முதல்ல உங்களை பற்றி அந்த ஏரியாவில் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். அதனால் ஆண்டவர்கிட்டையும் நான் விசாரிக்கணும். சடிதியாக நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா என்னால் வர முடியாது. 3 மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது பிளான் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி அவரை அப்படியே அமைச்சு வச்சுட்டேன். உடனே ப்ரோக்ராம் கிடச்சின்னு பெட்டியெல்லாம் கூட்டிட்டு ஓடுற ஆள் நான் கிடையாது. ஏன்னா நான் பிரசங்கிக்கிற எனக்கு கிடைச்ச இந்த பொறுப்பை நான் பன்னிகளுக்கு நடுவில் போட விரும்பல. அதை கரெக்டான இடத்துல விதைக்கணும்னு நினைக்கிற ஆள். என்னுடைய பிரசங்க ஊழியத்துக்கு நான் ஒரு நாளைக்கு பல மணி நேரம் என்னுடைய சிந்தையை செலவழிக்கிறேன். ஏன்னா அது எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு.
உக்கிரானத்துவம். எதையோ ஒரு புத்தகத்தை பார்த்து என்னால் பேச முடியாது, எதையோ ஒரு காரியத்தை அறிந்து என்னால் வேதத்தை உருட்டி உருட்டி பெரட்டி அதில் இருக்கிற வசனத்தை எடுத்து அதில் தேவ சத்தம் கேட்டு அதில் தான் நான் இருந்து பிரசங்கம் பண்ண. என்ன என்னுடைய வேலை, என்னுடைய உக்கிரானத்துவமே பிரசங்கம் பண்றது தான். உங்களுக்கு ஒரு உக்கிரானத்துவத்தை கர்த்தர் கொடுத்தார், ஊழியத்தை கொடுத்தார். எத்தனை பேர் இந்த பிரசங்கத்தை பண்ற ஊழியத்தை கரெக்டா செய்றீங்க? உங்க சபைதான், உங்களால் ஆத்மாதாயம் பண்ணப்பட்ட சபைதான். ஆனா அது மனவாட்டி சபைன்றதை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க. நம்ம ஜனம் தானே, எதையாயிலும் ஒன்று கதை விட்டுறலான்னு பிரசங்கம் பண்ணாதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டா ஜெபம் நடத்தும் போது அவர் சில வார்த்தைகளை சொல்லும்போது எனக்கு இனிமையா இருந்தது. உனக்கு 60 வயசாச்சு, குழந்தைத்தனமா இன்னும் மூக்கு வடிச்சுக்கிட்டு, காதை குடஞ்சிக்கிட்டு, வயிற்ற குடஞ்சிக்கிட்டு, கால்ச்சிட்டுக்குள்ள கைவிட்டு சொரிஞ்சிக்கிட்டு இருந்தா நீ குழந்தை. ஆசு விளக்கமா அவங்க வேற மாதிரி சொன்னாங்க, நான் வேற மாதிரி, அவர் லாங்குவேஜில் வேற மாதிரி, பாஸ்டர் ரொம்ப டீசெண்டாக பேசினாங்க, நான் வேற மாதிரி சொல்றேன். அல்லேலூயா. குழந்தை இப்படியே குடையும் அப்புறம் சூப்போம், அப்புறம் குழந்தை இப்படியே குடையும் அப்புறம் சூப்போம், அப்புறம் குழந்தை இப்படியே சொரியும், அப்புறம் கையை காய்க்கல வைக்கும். இந்த வேலையெல்லாம் நம்ம ஆள் 60 வயசுல 40 வயசுல 50 வயசுல செஞ்சுக்கிட்டு இருக்கான். எதுக்குயா? உனக்கு கொடுத்த உக்கிரானத்துவம் குழந்தைக்குரிய உக்கிரானத்துவம் இல்ல, புருஷனுக்குரிய உக்கிரானத்துவம். யோசேப்பை தேவன் பார்வோனுக்கு ஆண்டவனாக்கும் போது அவனை புருஷனாய் பார்த்தாராம். சங்கீதம் 105 எழுதுறார், அவர் இந்த திட்டம் போடுவதற்கு முன்பதாகவே ஒரு புருஷனை எங்கே அனுப்பினார்? எகிப்துக்கு. யோசேப்ப அப்பங்கிட்ட இருந்து பிரிக்கும் போதே புருஷனா பார்த்தாராம். எகிப்துக்கு அனுப்புவது புருஷன். இன்னைக்கு நம்ம உக்கிரானத்துவம் வச்சிருக்கிற நிறைய பாஸ்டர்ஸ்களை இந்த பாஸ்டர் ஜெபம் நடத்தினது போல கர்த்தர் என்னவா பார்த்துட்டு இருக்கிறாராம்? குழந்தையா பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு பய புருஷனா மாற மாட்டேங்க. எல்லாம் மூக்கு குடைச்சி சூப்புறவனும், காது குடைஞ்சி சூப்புறவனும், இடுப்பு குடைஞ்சி சூப்புறவனும், கம்பம் குட்டை குடைஞ்சி சூப்புறவனுமா இருக்கிறான். இன்னையா நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறான். இவன் என்ன கணக்கு கொடுப்பான்? நான் மூக்கு குடைஞ்சி சூப்பனேன் கணக்கு கொடுப்பானா? இல்ல கம்பங்குட்டை தொடஞ்சி சூப்பனேன் கணக்கு கொடுப்பானா? இல்ல காதை குடைஞ்சி சூப்பனேன் கணக்கே தெரியாது. வயசு 60 70 சாதிச்சேன், 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், என்னடா கணக்கு? அதுவா மூக்கு குடைஞ்ச கணக்கு தான் இருக்கு. இந்த கிராமத்தில் போய் பாருங்க, அப்படியே வெள்ளை வேர் 2 வேர் வரும் மூக்கில் இருந்து குழந்தைகளுக்கு. அந்த வெள்ளை தேன் வடியும், அந்த குழந்தை ஐஸை சூப்பிக்கிட்டு இருக்கும். ஆமென். அம்மாவும் அதை கண்டுக்கிறதுல, அப்பாவும் அதை கண்டுக்க மாட்டாங்க. நீ ஆப்பிரிக்காவில் இந்த குழந்தைங்களுடைய வீடியோ எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கும். நல்ல மூக்கு வடியும், அதுலேயே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். இப்படி ராவும் அப்படி ராவும். இதை குழந்தைத்தனம். உக்கிரானத்துவத்தை கொடுக்க தெரியலையே, உக்கிரானத்துவத்தின் கணக்கை கொடுக்க தெரியாம மூக்கு செளிய மூஞ்செல்லாம் ராவிட்டு அலையிறிய, அறிவில்லை. ஆமென். கர்த்தர் நியமித்த பாதையில நான் போயிட்டே இருக்கிறேன்னு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. அப்பா நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியம் கொடுத்தீங்க ஆண்டவரே, நான் உயரல, நான் வளரல, மேன்மை அடையல, ஆனா நீங்க கொடுத்த பாதையில நான் 30 வருஷம் கரெக்டா போய்கிட்டு இருக்கேன். இதுதான் உக்கிரானத்துவத்தின் கணக்கு. நேற்று ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட வந்து சொன்னாரு, பார்த்தா என்னுடைய பசங்க 2 படிச்சு வேலைக்கு போயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். வேலைக்கு போய் கொஞ்சம் பணம் கரெக்டாக எனக்கு கொடுத்துருவானுங்க, அவனுக்கு செலவு பண்ணுவானுங்க. இப்போ பாருங்க 3 பவுன் செயின் செஞ்சு அவங்க அம்மாவுக்கு கொடுத்துருக்குறானுங்க, தாலி கொடி கொடுத்துருக்குறானுங்க. என் மனைவி நகையை போட்டது இல்லை பாஸ்டர், பசங்க 2 சம்பாதிச்சு ஒரு 3 பவுன் செயின் செஞ்சு அவங்க அம்மாவுக்கு கொடுத்தோடனே சந்தோஷமா போட்டுக்கிட்டா அப்படின்னாங்க. நான் வேற ஏடா போடாம கேள்வி கேட்பேன். நான் சொன்னேன், அப்ப இதுவரைக்கும் போடாதது இல்லாததுனால போடலையான்னு கேட்டேன். இவ்வளவு நாள் நீங்க ஒரு தாலி கொடி 3 பவுன் போடல இல்லையா? அப்ப இவ்வளவு நாள் இல்லாததுனால போடலையா இல்ல இருந்தும் போடலையான்னு அவருக்கு இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு அவருக்கு பலன் இல்லை. பொய்யும் என்கிட்ட சொல்ல முடியாது, உடவும் மாட்டேன், பதில் சொல்லிட்டு போங்க. என்ன அது வந்து பாஸ்டர், அது வந்து பாஸ்டர், என்ன பாஸ்டர், அது வந்து எங்க மனைவி நகை போட்டிருந்தாங்க, அது வந்து அவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணும்போது எல்லாத்தையும் கலத்தி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க.
அதனால அப்புறம் போடவே இல்லை. அப்படியே ஊழியத்துக்கு வந்து அப்படியே வாழ்ந்தாச்சு. இப்போ பசங்க செஞ்சு கொடுத்த உடனே போட்டாச்சு. சரி, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அமைப்பு ஊழியத்துக்கு வரும்போது கொடுத்தாரு. அந்த அமைப்புல நீங்க நிக்கிறீங்களா? நல்லா யோசித்து பாருங்க. அந்த அமைப்புல நீங்க நிக்கிறீங்களா? அதுதான் உக்கரானத்தினுடைய கணக்கு. நீங்க பட்னியா இருக்கலாம், பசியா இருக்கலாம், இங்க வஸ்திரம் கூட குறைவான விலைக்கு வாங்கி கொடுத்தலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு அமைப்பு, கல்யாணம் பண்ணாம ஊழியன்னு ஒரு அமைப்பு கொடுத்தாரா, அதுலயே 30 வருஷம் நிக்கிறீங்கன்னா அது உக்கரானத்துவம். இல்ல அந்த அம்மா பார்த்தேன், இந்த அம்மா பார்த்தேன், இது நல்லா இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீங்க கணக்கு கொடுக்க தகுதிய இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென். உக்கரானத்துவத்தினுடைய கணக்கு என்னன்னா, நியமித்த பாதையில நிக்கிறேன்னு சொல்லுங்க, நியமித்த அழைப்புல நிக்கிறேன்னு சொல்லுங்க, நீங்க கொடுத்த அபிஷேகத்தை கரெக்டா வச்சிருக்கிறேன்னு சொல்லுங்க, நீங்க கொடுத்த அழைப்பு என்கிட்ட கரெக்டா இருக்குன்னு சொல்லுங்க, நீங்க எனக்கு கொடுத்ததான எல்லா காரியங்களிலும் நான் அப்படியே நிலை கொண்டு நின்று கொண்டிருக்கிறேன், அதுதான் நான் உக்கரானத்துவத்தினுடைய கணக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம என்னன்னா, காஞ்ச ஆட்கள், காஞ்சி கிடந்தோம். ஊழியத்துக்கு வந்து இப்ப தண்ணி தெளிச்சு நம்மளாம் இப்ப என்ன ஆயிட்டோம்? பச பசன்னு ஆன உடனே எது ஒட்டுனாலும் ஒட்டிக்குது. காஞ்ச கம்பளை எது அணிஞ்சாது ஒட்டாது. இப்ப அவர் பரிசுத்தாவியை கொடுத்து, கிருபையை கொடுத்து, வல்லமையை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து உங்களை அப்படியே நீரோட்டமா வச்சிருக்கிறார். இப்ப உலகத்திலிருந்து வர்றது போறது எல்லாம் காத்து அடிச்ச உடனே இதுல ஒட்டிக்குது. நம்ம ஆள்கிட்ட கேட்டா அது தானா ஒட்டிச்சு பாஸ்டர். எப்படி? அது தானா காத்துல வந்து ஒட்டிக்கிச்சு. அது அமெரிக்காவுக்கு போனேன்னா அது ஒட்டிக்கிச்சு, சிங்கப்பூர் போனேன் ஒட்டிக்கிச்சு, அது அங்க போனேன் ஒட்டிக்கிச்சு, இங்க போன ஒட்டிக்கிச்சு. இப்ப எடுடான்னா அது ஒட்டுனது தானா வந்தது, தானா போட்டும். நீ சாக தான் போற, அது தானாலாம் போவாது. எஜமானுக்கு சொல்லி அனுப்பப்படுது. உக்கரானத்துக்கு, உக்கரான வேலைக்கு ஒருவனை நியமிச்சிங்களே, உம்முடைய ஆசைகளை எல்லாம் அழித்து போட்டு கொண்டிருக்கிறான். பெந்தெகோஸ்தே தலைவர்கள் கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள். பெந்தெகோஸ்தே மாநாடு நடந்தது. தலைமையாய் பிரசங்கிக்கிறவர் பால்தநகரன். பெந்தெகோஸ்தே மாநாட்டில் பால்தநகரனை வச்சு பிரசங்கம் பண்ற. அவர் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாரா இவன் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டானா? ஆமென். பெந்தெகோஸ்தே ஊழியத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, காப்பாத்த தெரியலையே. பெந்தெகோஸ்தே ஊழியத்துக்குன்னு ஒரு வழி இருக்கு, காப்பாத்த தெரியல. பெந்தெகோஸ்தே ஊழியத்தின் உக்கரானத்துக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கு, காப்பாத்த தெரியல. பெந்தெகோஸ்தே ஊழியத்துக்குன்னு ஒரு பரிசுத்த கோணங்கள் இருக்கிறத காப்பாத்த தெரியல. காசு கொடுக்கறவெல்லாம் பிரசங்கிச்சா அது பெந்தெகோஸ்தே ஊழியம் இல்ல, அது வேற விதமான ஊழியம். ஆமென், ஆமென், தோத்திரம். நீங்க எந்த லெவல்ல கர்த்தர் உங்களை உக்கரானத்துவத்தை எதிர்பார்த்து ஒரு உக்கரானத்துவ ஊழியத்தை கொடுத்தாருன்னு அதுல கரெக்டா இருங்க. அவருக்காக, இவருக்காக, அவனுக்காக, இவனுக்காக உங்களுடைய உக்கரானத்தை கணக்கு என்ன செஞ்சிடாதீங்க, இழந்து போயிடாதீங்க. ஆண்டவர் திடீர்னு கேட்பார், மகனே உனக்கு 10 ஆத்மா தந்தேனே, உனக்கு ஒரு வழியை வச்சேனே, உனக்கு ஒரு உபதேசம் தந்தேனே, உனக்கு ஒரு அபிஷேகம் தந்தேனே, உனக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை தந்தேனே, இதெல்லாம் உக்கரானத்துவத்தின் கணக்கை தான் சொன்னா நீங்க கணக்கு கொடுக்கணும். இல்ல ஆண்டவரே அதை நான் அங்க விட்டுட்டேன், இங்க விட்டுட்டேன், அந்த ஸ்தாபனத்தில் இருக்கும்போது விட்டுட்டேன், இந்த ஸ்தாபனத்தில் இருக்கும்போது விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உக்கரானத்தின் கணக்கு உங்களுக்கு இல்ல. அப்புறம் உங்களை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள ஒரு இடத்துல போட வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா தோட்டத்தை விட்டு துரத்த வேண்டியதாயிரும். அதுக்கும் அவருக்கு கொஞ்சம் மனம் இடம் கொடுக்கல. அதனால சரி மேலே வந்துரு மகனே, தோத்திரம், உன்னை வந்து ரொம்ப அடிக்க ஆசைப்பட மாட்டேங்கிறேன். அவன் கணக்கு இல்லாமல் நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ என்ன செய்ய, மேலே வந்துடல, தோத்திரம். ஆமென். அண்ணர் இப்போதான் நீ சர்ச்சை கட்டிக்கிட்டு இருக்க, நீ கெட்டி கிழிச்சதெல்லாம் போதும், மேலே வேலை. அண்ணர் இப்பதான் ஒரு சீலிங் போட்டிருக்கேன், வேண்டால, சரி 2வது சீலிங் போட்டிருக்கேன், ஒன்றும் பண்ண வேண்டாம்,
நீ 1000 சீலிங் போட்டு இங்கே இருக்கிறத விட நீ ஒரு சீலிங் போட்டு முடிச்சோன்னு மேலே வான்னு ஆவடிக்கார கூட்டு போயிட்டார். ஆமென் ஆமென். தோத்திரம். ஆண்டவர் 50 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறேன், தோத்திரம். நல்லா போதிச்சிருக்கிறேன், உண்மை. ஆனா கடைசி நாள்ல நீ தடம் புரண்டியே, உன் கணக்கு மாறுதே. 52 வருஷம் நல்லா இருந்த மனுஷன் 53வது வருஷம் உன் கணக்கு மாறுதுடா. வந்துருதியா? திருந்திருக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிள்ளைங்களாம் சுத்திக்கிட்டாங்க. இப்ப பிள்ளைங்க கிட்ட இருந்து தன்னை காப்பாத்த முடியாது. காசு வாங்கியாச்சு, வேலையும் ஆரம்பிச்சாச்சு. ஒரு சீலிங் போட்ட உடனே ஒரு பிரதேசம் பண்ணாங்க. ஆண்டவர் சொன்னா நீ வந்துன்னு கூட்டு போயிட்டார். தோத்திரம். நியமிச்ச வேலையை செய்யுங்க, அதுக்கு தான் அவர் கணக்கு கேட்பார். நியமிக்காத வேலையெல்லாம் செஞ்சுட்டு கணக்கு கொடுத்தார், கணக்கே வேண்டான்றார். அந்த கணக்கு அவருக்கு தேவையில்லையா? லூக்கால சொல்றாரு, நம்ம 2 ஒரு வீதியில உலாவினோமே. எப்பண்டா? எப்ப? உங்க கூட நான் கைப்பிடிச்சிட்டு வரல. எப்பல? நீங்க என் கூட இருக்கல. டேய், அது எனக்கு தெரியாதுன்றாரு. லூக்கால எழுதி இருக்கிறாரா இல்லையா? நம்ம 2 ஒரு ஒண்ணா போனோம், வீதியில உலாவினோம், நீர் என் கூட இருந்து கைப்பிடிச்சீர், நான் உங்க கூட வந்தேன். ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்ன, டேய் ஒண்ணுமே எனக்கு தெரியாதுன்ட்டார். ஏன்? அக்கிரமம் செய்யக்காரரே, ஆரம்பத்தில் நீ நல்லா தான் இருந்த, அன்பா இருந்த, இப்ப அக்கிரமமா மாறிட்ட. நம்மளை விடவா உண்மையா இருக்கிறதுக்கு ஒரு ஆளு லூசிபர். தேவனுக்கு ரொம்ப உண்மையா இருந்தவன். அவனை போல உபயோகமா யாருமே தேவனுக்கு இல்லை. அவனை போல பிரயோஜனமா இருந்தது யாருமே இல்லை. அவருக்கு பக்கபலமா யாருமே இல்லை. அவன் தான் எல்லாத்துக்குமே. அவன் தான். ஒரே ஒண்ணுதான் பெருமை. கணக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து உடனே கீழே தள்ளிட்டார். தயவு செய்து சொல்றேன், உங்களுக்கு நியமித்த ஊழியத்தை செய்யுங்க. சும்மா கண்ட ஊழியத்திலையும் தலையிடாதீங்க. வருவாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா ஊழியம் செய்கிறீங்க, ரொம்ப இளமையாக இருக்கிறீங்க, துடுப்பாக ஓடுறீங்க, வாரீங்க. அதனால் எங்கள் ஸ்தாபனத்துக்கு நீங்கள் எங்கள் கோஆர்டினேட்டராக இருங்கன்னு உங்களுக்கு ஒரு சால்வை போட்ட உடனே பல்ல இழிக்காதீங்க. ஐயோ, எங்கள் ஸ்தாபனத்தில் மாவட்டம் தோறும் பிஷப்பை ஏற்படுத்துகிறோம், தாலுகா தோறும் பிஷப்பை ஏற்படுத்துகிறோம். அதனால் அன்பான சகோதரனே, நீ ரொம்ப அழகாக இருக்கிற, சின்ன வயசில் நல்லா ஓடி ஆடி ஊழியம் செய்கிற, 2 தலைமுறை ஊழியம் 3 தலைமுறை ஊழியத்தில் இருக்கிறீங்க. அதனால் உங்களை தாலுகா பிஷப்பாக மாத்திரன்னு பல்ல காட்டிடாதீங்க. அவன் நமக்கு என்ன வந்துடும் உடனே? அப்பா, முதல்ல ஒரு கட்டையில் ஒரு சிலுவை போடுவான், அப்புறம் ஒரு இரும்பில் ஒரு சிலுவை போடுவான், அப்புறம் வெள்ளியில் சிலுவை போடுவான், அப்புறம் தங்கத்தில் சிலுவை போடுறதுக்கு எங்கேயா தேடிக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ளே கழுதை செத்து போயிடுவான். ஏதுக்கு? கொடுத்த வேலையை செய்யுங்க, கொடுத்த ஊழியத்தை செய்யுங்க. திருடுறவனை தான் தலைவராக்குவாங்க, வஞ்சிக்கிறவனை தான் பிஷப் ஆக்க முடியும், ஏமாத்துறவனை தான் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் ஆக்க முடியும். உண்மையானவன் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் ஆக்க முடியாது. எல்லா டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் வந்து என் முன்னாடி உட்கார்ந்தா நான் பதில் சொல்றேன். நீ டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்த? நான் போய் விசுவாசி வச்சு கொட்டை அடிச்சு தோத்திரம் இருந்தேன். இப்ப டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் ஆனோன்னா அவர் பேண்ட் என்ன, ஷர்ட் என்ன, அதிகார தோரணை என்ன, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பாசஸ்கெல்லாம் உருட்டுறது என்ன, மிரட்டுறது என்ன. ஐயோ, இவருக்கு பல தோஷம் பாகம். இப்போ அவன் ஏமாத்துறவன், கொள்ளையாடுறவன், இவனுக்கு தான் பதவி. நல்லவனுக்கெல்லாம் பதவி உலகத்திலையும் கிடையாது, கிறிஸ்தவத்திலையும் கிடையாது. நல்லவனா இருக்கிறவனுக்கு பதவி கிடைக்கணும். பைபிள் எங்கே எழுதி இருக்கு? உடனே சொல்லுங்க, உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம். அது கண்ணுக்கு தெரியாத ஆசீர்வாதம். ஐயா, வேதத்தை தியானம் பண்ணி பாருங்க. உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெருமா. மனைவி யாரும் பார்க்க முடியாது, அதான் உண்மையான ஆசீர்வாதம். திருடுறவன் மனைவி 1000 பேர் பார்ப்பான். கர்த்தர் உண்மையுள்ள மனிதனுடைய மனைவியை எவனையும் பார்க்க விட மாட்டார், இச்சிக்க விட மாட்டார், சொல்லிவிட விட மாட்டார். ஆமென். இதுதான் உண்மையுள்ள மனிதன். இந்த கேட்டகரிக்கு வந்துட்டீங்களா? இந்த லைனுக்கு வந்துட்டீங்களா? வரலையா?
உண்மையுள்ள மனிதன் என்றால் கர்த்தர் கார் தருவார், வண்டி தருவார், பெரிய சர்ச்சை தருவார், ஆத்துமா தருவார். இதெல்லாம் போய் உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அடுத்தது அவன் மனைவி ஆசீர்வதிப்பார். அதனாலதான் சங்கீதம் 128 சொல்றார், உன் மனைவி கனிதரும், அவன் மனைவியால் அவனுக்கு உபத்திரமே இருக்காது. அதான் உண்மையுள்ள மனிதனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம். 75 வயசுல மனைவி, 100 வயசுலயும் 90 வயசு மனைவியை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து உடலுறவு பண்ணி ஒரு குழந்தையை பெற்றுக்கிறார். இதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். அவனுக்கு கர்த்தர் அவன் மனைவி அவ்வளவு நேசிக்கிறார். ஆமென். உங்களுக்கெல்லாம் இப்போ மனைவியை பார்த்தா என்ன வருது? கோபம் வருது. மனைவியை பார்த்தா சிலருக்கு என்ன வருது? எரிச்சல் வருது. சனியை இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணினவன் இது நமக்கு உபத்திரம் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்கன்னா நீங்க பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறல. நீங்க உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். மனைவி ஆசீர்வதிச்சாரு. அடுத்த உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் ஒளியும் வர கண்டுகளாயிருப்பார்கள். அல்லேலூயா. உண்மையுள்ள மனிதனுடைய ஆசீர்வாதமே அது மறைவானதுங்க. உலக பொருளுக்கு உண்மையுள்ள ஆசீர்வாதத்தை ஒப்பிட்டு யார் பேசினாலும் எழுந்து நின்று தடை பண்ணுங்க. ஆமென், ஆமென். உண்மையுள்ள மனிதனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்னால் அது அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும், பேசுறவனுக்கு தெரியாது. தன் மனைவி அனுபவிக்கிறவன், பிள்ளைகளின் சாட்சி அனுபவிக்கிறவன், தலைமுறைகளின் மேன்மை அனுபவிக்கிறது அவனுக்கு தான் அந்த உண்மையுள்ள மனிதனுடைய அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடைய மகத்துவம் தெரியும். அது தெரியாதவன் உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்று இருக்கிறேன், நான் பெரிய பிஷப் ஆயிருக்கிறேன், அல்லேலூயா, பெரிய திருடன், நான் தாலுகா பிஷப் சிறிய திருடன், மாநில பிஷப் மகா திருடன், இந்திய பிஷப் மகா கொள்ளையன். இந்த சகரியால சொல்றா, நான் வைராக்கியமா இருந்தேன், கடும் வைராக்கியமா இருந்தேன், நான் மகா வைராக்கியமா இருந்தேன். 3 வார்த்தை ஒரே வசனத்தில் வரும். ஆமென். உங்களுக்கு என்ன வேலை, சின்ன வேலை பெரிய வேலைன்னு பிரிச்சு பார்க்காதீங்க. அதெல்லாம் முட்டாள்தனம். சின்ன வேலை பெரிய வேலைன்னு பிரிச்சுலாம் கொடுத்த வேலை எது கரெக்டாக செய்யுங்க. எப்போ என்ன கிடைக்குமோ அது வரும். என்ன கிடைக்குமோ, மோவாபிய தேசத்திலேருந்து வந்து ரூத்துக்கு பொறுக்கிட்டு இருக்கிறா. ஏலாம் அப்படி உண்மையை கர்த்தர் பார்த்தார். ரோவாஸ் சொல்றார், ஒருவரும் அவளை இச்சிக்காதீங்க, ஒருவரும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஒருவரும் அவளுக்கு எதிராக இருக்காதீங்க. அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி கதிர்களை சிந்த விடுங்கள். தண்ணி குடிக்க கூடாரத்துக்கு அழைச்சிட்டு வாங்க. நீங்க வறுத்த பயிர் சாப்பிடும்போது அவளுக்கு வறுத்த பயிரை கொடுங்க. இதுதான் உண்மையுள்ள மனிதனுக்கு கிடைக்கிற, உக்கிரானத்துவத்தின் வேலையை செய்கிறவனுக்கு கிடைக்கிற, உக்கிரான கணக்கு கொடுக்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். அதனால உங்களுக்கு நியமித்த ஊழியத்தை சந்தோஷமா செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க ஆராதனை நடத்தின ஆண்டவரே, 15 பேர் வர்றதுல 7 பேர் தான் வந்தாங்க, ரொம்ப துக்கமா இருக்கு. 7 பேர் வரல, என்ன பண்ணுறது? ஒரு ஆள் அடுத்த சர்ச்சுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே, என்னை இவ்வளோ சிறுமையிலையும் வச்சிருக்கிறீரே, இதுதான் என் கணக்கா, இதுதான் என்னுடைய வாழ்க்கையா, இதுதான் என்னுடைய உக்கிரானத்துவமா? இந்த கணக்கு அவர்கிட்ட கொடுத்து கேள்வி கேளுங்க, அதுக்கு பதில் அவர் தருவார். அதுக்கு பதில் யார் தருவா? நாங்கள்லாம் அப்படிதாங்கய்யா பேசி பேசி வாங்கி வாழ்கிறோம். மனுஷங்க கிட்ட எங்களை பற்றி பேசவே மாட்டேனே. பிரசங்கத்தில் என்னை பற்றி சொல்கிறேன். இன்னொரு மனிதனிடத்தில் என்னையோ என்னுடைய தேவைகளையோ என்னுடைய எதிர்பார்ப்பை பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. 1000 தரிசனம் வரும். சென்னையில் ஊழியத்துக்கு வந்தாச்சு, அழகான பட்டணத்தில் ஊழியம் செய்கிறோம். எவ்வளோ பெண்கள் என்னை கல்யாணம் பண்ணணும்னு யோசித்தால் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, நேமிச்ச ஒரு பொண்ணு அங்கே இருக்கு, அவ்வளோதான் நீ கல்யாணம் பண்ணணும்னாரு. ஆமென். ஒன்றுமே ஆண்டு சொல்லலை. நைட்டு சொல்கிறார், உனக்கு நியமித்த ஒரு மகளை உங்கள் அம்மா உனக்கு அறிமுகப்படுத்துவாங்க, அவளை கல்யாணம் பண்ணிக்கேன்னாரு. எங்கள் அம்மா அடுத்த நாள் காலையில் போஸ்ட்டில் ஒரு லெட்ரு போடுறாங்க, மகனே நான் ஒரு ஊழியக்காரருடைய குடும்பத்தில் ஒரு பெண்ணை உனக்கு பார்த்துருக்கேன், அது தாய் இல்லாத பெண், 3 பெண் பிள்ளைகள், 4வது பையன், 4 பிள்ளைங்க, இது மூத்த மகளை கல்யாணம் பண்ணிக்க, நீ நல்லா இருப்ப அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுனாங்க.
நார்கோயிலேருந்து அங்கேருந்து இங்கேருந்தெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க, விலை கொடுத்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போல்லாம் வந்தாங்க கத்த சொன்ன அவங்க அம்மா பார்க்குறவள கல்யாணம் பண்ணினார். கல்யாணம் பண்ணி 32 வருஷம் ஆச்சுங்க. உண்மையாக சொல்கிறேன், பரிபூர்ண ஆசீர்வாதம் என் வீட்டில் இருக்குதுங்க. பரிபூர்ண ஆசீர்வாதம் என் வீட்டில் இருக்கு. நான் அதை ரோட்டில் பார்க்கணும், சொத்தா பார்க்கணும், சுகமா பார்க்கணும், பணமா பார்க்கணும், பொருளா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பரிபூர்ண ஆசீர்வாதம் என் வீட்டுக்குள்ள என் சரீரமாகவே உட்கார்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. நியமித்த வேலையை செய்யுங்க, பரலோகத்தின் தேவன் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். 3வது வாசிப்போம், மத்தேயு 25:15. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாய் கொடுத்து அவன் உடனே பிரயாணப்பட்டு போனான். 19வது வசனம். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவனிடத்தில் கொடுத்ததை கணக்கு கேட்கிறான். இவன் இப்ப எதுக்கு கணக்கு கொடுக்கணும்? பெற்றுக்கொண்டதுக்கு என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டதுக்கு கணக்கு கொடுக்கணும். முதலாவது உங்களை பத்தி கணக்கு கொடுங்க, 2வது உக்கிரானத்துவத்தை பத்தி கணக்கு கொடுங்க, 3வது பெற்றுக்கொண்டதுக்கு கணக்கு கொடுங்க. அல்லேலூயா. ஒரு மளிகை கடையில் போனாலும் நீங்க 500 ரூபா நோட்டை கொடுத்தா அவன் கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்க வாங்கின ஜாமானுக்குரிய கணக்கை நீங்க பார்க்கணும். கர்த்தர் நம்மளை நம்பி சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் வெளிப்படுத்தல் 3:3 சொல்லும் போது சபைக்கு சொல்றார், நீ என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து என்ன செய்ய, மனம் திரும்புன்றார். நம்ம பெற்றுக்கொண்டதை நாம கர்த்தருக்கு திரும்ப என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அவர் கேட்பாராம். நான் 5 கொடுத்தேனே கொண்டா. வெகு காலமான பின்பு அந்த எஜமான் வருகிறான், வந்து தான் கொடுத்தவர்களை தேடுகிறான். தேடி கண்டுபிடித்த உடனே அவனிடத்தில் கணக்கு கேட்டான். அவன், ஆண்டவர் உங்களிடத்தில் நிறைய நன்மைகளை கொடுத்திருக்கிறார், நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நான் அடிக்கடி ஆண்டவரை சொல்லுவேன், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவனாக வளர்ந்தாலும் நான் எப்போ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேனோ அப்பந்தான் வேதவசன அறிவு எனக்கு கிடைச்சிது. ஆமென். எனக்கு வேதவசன அறிவு எப்போ கிடைச்சிது? ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பொழுது எனக்கு கிடைச்சது. ஆண்டவர்கிட்ட அழுதுகிட்டே இருப்பேன். ஆண்டவர் சொன்னார், பரத்தில் இருக்கிற ஞானத்தை உனக்கு தருவேன்னாரு. ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாதுன்னாரு. நீ வசனத்துக்குள்ள இருந்தே பேசி பழகு, ஒருவரை எதிர்த்து நிற்க முடியாது, மீதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்படி நிறைய விஷயத்தை நாம் ஆண்டவர்கிட்ட பெற்றிருக்கிறோம். நிறைய திறமைகளை பெற்றிருக்கிறோம், நிறைய கிருபைகளை பெற்றிருக்கிறோம், நிறைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், நிறைய ஆத்துமாக்களை பெற்றிருக்கிறோம், நிறைய ஊழியத்தை பெற்றிருக்கிறோம், நிறைய ஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம். இதையெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணுமே. ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டதை கணக்கு கொடுங்க, ஊழிய பாதையில் பெற்றுக்கொண்டதை கணக்கு கொடுங்க, குடும்ப காரியத்தில் கத்தெடுத்தல் பெற்றுக்கொண்டதுக்கு கணக்கு கொடுங்க. நீ 10 ரூபா கொடுத்தீர், 3 ரூபா ஊழியத்துக்கு போட்டேன், 3 ரூபா நான் சாப்பிட்டேன், 3 ரூபா சபைக்கு கொடுத்தேன், 1 ரூபா நான் என் மனைவி பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை ஒன்றும் கழுத்த போய் பிடிக்க போறதே. அவர்கிட்ட போயிட்டு 10 ரூபா வாங்கிட்டு 1 ரூபா ஜனத்துக்கு கொடுத்துட்டு 9 ரூபா பொண்டாட்டி பிள்ளை மேலே வச்சா நீ எப்படி கணக்கு கொடுப்ப? உங்களால கணக்கு கொடுக்க முடியாது. எனக்கு கணக்கு கொடுக்கிற அந்த தைரியம் வராது. அதான் ஆண்டவரே நீ கொடுத்து 10 ரூபா தோத்துறோம் எல்லாம் சரியாச்சுன்னு சொல்லிடுவீங்க ஒரே வார்த்தையோட. அவன் இப்ப புது டயலாக் விட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எல்லாம். என்ன டயலாக்? எனக்கு கிடைத்த எல்லாவற்றையும் நான் ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி எல்லா ட்ரஸ்ட்ல போட்டேன், எனக்கும் இதுக்கும் அது சம்பந்தமே, எனக்கு அதுக்கு சம்பந்தமே. அதனால ட்ரஸ்ட் பேர்ல இருக்கிற சொத்து, ட்ரஸ்ட் பேர்ல இருக்கிற எல்லாம் யாருக்கோ சொந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். இவனை மீறி ஒரு வேலை அங்க நடக்காது. ஒரு ஆள் வேலைக்கு எடுத்தா கூட இவன் சொல்லிதான் எடுப்பாங்க. ஆனா சொல்லுவான், இந்த ஊழியத்துக்கும் இந்த சொத்துக்கும் இந்த சுகத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. இதெல்லாம் யாருக்கு கொடுத்துட்டோம்?
யாருக்கு கொடுத்தாச்சு? ட்ரஸ்டுக்கு கொடுத்தாச்சாம். இந்த ட்ரஸ்ட்ல யாருல இருக்கா? நான் இருக்கேன், என் பொண்டாட்டி இருக்கா, நான் எடுத்து வளர்த்த பிள்ளை இருக்கு. ஆமென். யாரெல்லாம் இருக்கா? நான் இருக்கேன், என் பொண்டாட்டி இருக்கா, நான் எடுத்து வைத்த மகா இருக்கா. நாங்க தான் ட்ரஸ்டி. மீதி ஒரு 15-16 பேர் அப்படியே லைனா காட்டுவான். இவங்க எல்லாம் ஆலோசகர்கள். ஆலோசனை கொடுத்து கொடுத்து அந்த பில்டிங்கை கெடுத்து, அந்த தோட்டத்தை வாங்க, இந்த மலையை வாங்கி, அதை செய்ய இதை செய்ய பணம் கலக்கிறதுக்கு இந்த 16 பேர் ஐடியா கொடுப்பான். இந்த 3 பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பான். கேட்டா சொல்லுவான், நாங்க இதையெல்லாம் எங்கே கொடுத்து விட்டோம்? ட்ரஸ்டுக்கு கொடுத்துட்டோம். தோத்திரம். வாங்கினதை நீங்க கணக்கு கொடுக்கணும். 10 ரூபா வாங்கினாலும் ஆண்டோட்ட என்ன செய்யணும்? கணக்கு. நான் மாச கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன். மாசம் எவ்வளோ காணிக்க வருது, எவ்வளோ செலவு பண்ணுறேன்னு நான் ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் குழப்ப மாட்டேன். சில நேரத்தில் ஒரு 10 ரூபா மீறும், சில நேரத்தில் 10 ரூபா ஷார்ட்டேஜ் ஆகும். ஷார்ட்டேஜ் ஆகும்போது சொல்லுவேன், அடுத்த மாதம் தந்த பழைய கணக்கில் எப்படி சேர்க்கறது, இந்த மாதமே தாருங்க கேட்பேன். ஆமென். அவர்கிட்டே கணக்கு காமிச்சு அவர்கிட்டே வாங்கி சாப்பிட்டுட்டு வேலை முடிச்ச உலகத்துக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம், ட்ரஸ்டுக்கு கொடுத்தேன்னு நீ ஒன்றை சொல்லி ஏமாற்ற வேண்டிய அவசியம் ஏன்? அதை சொல்ற அப்படின்னாலே நீ திருடன் தானே. எங்க அப்பன் குதிரைக்குள்ள இருக்கிறான் நீ சொன்னனாலே நீ களவாளி போய்தான், நீ திட்டு போய்தான், நீ எதையோ மறைக்கிறதுக்கு எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ உத்தமனா இருந்து கத்தட்ட பெற்றுக்கொண்டதுக்கு கத்தருக்கு கணக்கு கொடுத்தா, ஜனத்துக்கு முன்னாடி ட்ரஸ்டுக்கு கொடுத்துட்டேன், ஜனத்துக்கு முன்னாடி அவனுக்கு கொடுத்துட்டேன், ஜனத்துக்கு முன்னாடி எனக்கு கொடுத்து அங்க கொடுத்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே கிடையாது. காமராஜர் செத்தாரு, 4 வேட்டி 4 சட்டை தான் மிஞ்சுது. நீ செத்தா பல லட்சம் ரூபாய்க்கு பூ வரல. பென்ஸ் மரண வண்டியில படுக்க வச்சு கூட்டு போவாங்க. எவ்வளவு காரியம் இருக்குது. இதெல்லாம் எந்த கணக்குல போடுறது? இதெல்லாம் எந்த கணக்குல? நீ சாதாரண மனிதனா இருந்தா செத்தா எங்க எப்படி அடக்கம் பண்ணுவாங்க? இப்ப நீ செத்தா எப்படி அடக்கம் பண்ணுவாங்க? அதை பார்த்தாலே நீ எந்த கணக்குல என்ன சேர்த்து வச்சிருக்கன்னு தெரியுமே. கத்தரை யாரையும் ஏமாற்ற முடியாது. பெற்றுக்கொண்டீங்களா, அதுக்கு கணக்கு கொடுத்துருங்க. 50 விஷயம் தந்தீரேன், நான் கோவப்பட்டேன் 2 போயிடுச்சு, நான் ஏமாத்தினேன் 4 போயிடுச்சு. தோத்திரம் சொல்லியிருக்கீங்களா என்னைக்காது? ஆமென். நான் ஏமாத்தினேன் 4, கோவப்பட்டேன் 4, ஆமென். நான் கொஞ்சம் தப்பா பேசினேன் 4, இப்போ 38 தான் இருக்கு. 12 நான் துரத்திட்டேன்னு கணக்கு மேலே கொடுத்துருக்கீங்களா என்னைக்காது? அந்த மாதிரி பாசத்துல கிடையாது. அவன் கூட்டு போயிட்டான், இவன் கூட்டு போயிட்டான், இவன் கூட்டு போயிட்டான். எப்படியா கூட்டு போவான்? நீ ஒழுங்கா கணக்கு கொடுத்தா ஒரு பையன் கூட்டு போக மாட்டான். நானே குலசேகரத்தில் ஒரு 3 நாள் கன்வென்ஷன் போயிருந்தேன். ஒரு வயதான ஒரு பாஸ் 75 வயசு ஒரு போதகர் இருக்கிறார். அவர் யூடியூப்ல பிரசங்கம் கேட்டு என்னை புக் பண்ண. சியோன் குமாரத்தி திருச்சபை அந்த சபை பேர். அவர் வயசானவர். எங்கிட்ட பேசும்பொழுதெல்லாம் ரொம்ப இனிமையா பேசுவார், ரொம்ப அன்பா பேசுவார், ரொம்ப பயபக்தியா பேசுவார். நான் காலையில மீட்டிங் போறேன், காலையில நான் நார்கோவில் இறங்கி என்னை கூட்டு போறாங்க காரில், போய் அங்கே இறங்குறேன். நான் போறதுக்கு முன்னாடி அவர் அங்கே விசாரிக்கிறார், எங்க வர்றீங்க, எங்க வர்றீங்க, எங்க வந்துட்டீங்களா, தெருவில் நுழைஞ்சிட்டீங்களா, எல்லாத்தையும் கேட்கிறார். கரெக்டா 7:55க்கு 5:55க்கு போறேன். அவர் குளிச்சு பேண்ட் ஷர்ட் போட்டு, அஜிஸ்டன்ட் பாஸ்டரையும் குளிச்சு பேண்ட் ஷர்ட் போட்டு 2 பேரும் வாசல்லே நிற்கிறாங்க, என்ன காத்து இருக்கிறாங்க, என்ன வரவேற்றாங்க. எனக்கு அப்பவுமே கொஞ்சம் அலர்ஜி தான், ரொம்ப கனம்லாம் கிடைக்குது. என்ன ஆண்டவர் தோத்திரம். அழைச்சி கூட்டு போனார். அந்த சர்ச்சுக்குள்ளே பார்த்தேங்க, 38 வருஷம் இந்த சபை நடத்துகிறார். அவர் 240 பாட்டு எழுதியிருக்கிறார். அவர் பாடலை தான் சபையில் பாடுறாங்க. தேவ பக்தி அந்த அவர் எப்படிப்பட்ட ஒரு அது அடுத்த விஷயம் எனக்கு தெரியல. தேவ பக்தியை தேவ சபையில் காட்டுறார். எளிமையான ஆராதனை, எளிமையான பிரசங்கம், எளிமையான நடைமுறை தான். தேவ பக்தியை சபையில் அப்படியே காட்டுறார். அது பார்க்க முடியுது.
சொல்றாரு, நான் இதை இந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டேயா, அதனால என் சர்ச்சையில இருந்து ஒருவர் வெளியே போக மாட்டாங்க, வெளியில இருக்கிற யாரும் என் சர்ச்சுக்குள்ள வரவும் மாட்டாங்க. நான் இந்த சபையில சாட்சி சொன்னவங்களை நான் பார்த்தேன். சீயோனுக்கு வந்து ரட்சிக்கப்பட்டேன், சீயோனுக்கு வந்து மனம் திரும்பினேன், சீயோனுக்கு வந்து பரிசுத்தமாயிட்டேன், சீயோனுக்கு வந்து கெட்ட பழக்கத்தை விளக்கிட்டேன், இப்படிதான் ஒவ்வொருத்தரால் சாட்சி சொன்னாங்க. சபைக்கு வந்து அது கிடைச்சிது இது கிடைச்சுன்னு ஒரு சாட்சி கூட கேட்கல. எனக்கு ஒரு இன்னும் நானும் வினோதமாக இருந்தது. இந்த சபையும் ஆராதனையும் ஊழியங்களும் ரொம்ப தேவ பயத்தோடு ஓடிச்சு. அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன, நான் யாரையுமே பிரசங்கம் பண்ண கூப்பிட மாட்டேன் பாஸ்டர், நானே நோட்டீஸ் போட்டு நானே பேசிடுவேன். உங்கள் பிரசங்கத்தை யூடியூப்பில் கேட்டேன், என் சபைக்கு தேவைப்படுதுன்னு யோசித்தேன், கர்த்தர் அழைக்க சொன்னார், வந்தேன், அல்லேலூயா கூப்பிட்டேன் அப்படின்னாரு. தான் பெற்றுக்கொண்டவங்களை ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க தெரிஞ்சாதான் சபையை கூட காப்பாற்ற முடியும், உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அதனால தான் ஆண்டவர் சபைக்கு சொன்னேன், பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து நீ என்ன செய்ய, மனம் தெரிந்து நீ வெளிப்படுத்தல் 3:3 சொல்றாரு. நீங்க பெருசா வச்சிருக்கணும். அந்த சின்ன சபையா இருந்தாலும் ஒரு சிறிய சுவிசேஷ ஊழியம் செய்தாலும் ஒவ்வொரு நாளும் காலை மாலை போக்கு வரத்து எல்லாத்துக்குரிய கணக்க பரலோகத்துக்கு கொடுத்து பழகுங்க. நீங்க கொடுத்த ஊழியம், உங்ககிட்ட நான் பெற்றுக்கொண்ட ஊழியம், இதை செய்கிறேன், சந்தோஷமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவர்கிட்ட போய் அவர் பின்னாடி போனேன் ஆண்டவரே, இவர் பின்னாடி போனேன் ஆண்டவரே, அவர் எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தாரு. என்னது, அவர் பின்னாடி இவர் பின்னாடி? நீங்க கொடுத்த ஊழியத்தை நான் செஞ்சேன், எனக்கு ஒரு அப்பம் கிடைச்சிருக்கு. நீங்க கொடுத்த ஊழியத்தை செஞ்சேன், எனக்கு ஒரு அப்பம் கிடைச்சிருக்கு. ஆண்டவர் சொல்லுவாரு, உனக்கு இன்னும் அப்பங்களை நான் அங்கே கொடுப்பேன். அல்லேலூயா. யார் பின்னாடி போய் எதுவும் கிடைக்கணும் நீங்க தயவு செய்து யோசிக்காதீங்க. அவற்றை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுங்க. அவற்றை பெற்றுக்கொண்டாதான் அவற்றை கணக்கு கொடுக்க. நீங்க வேற யார்ட்டையும் பெற்றுக்கொண்டா அவர்கிட்ட கணக்கு கொடுக்க முடியாது. அவற்றை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்களுடைய சொந்த அனுபவம் அதுதான். அவற்றை சொல்லிக்கிட்டே இருப்பேன், அவற்றை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவர் எனக்கு தந்தாதான் எனக்கு திருப்தி, வேற யார் தந்தாலும் எனக்கு திருப்தி கிடையாது. குறைவாதான் தருவார், அதுக்கு அள்ளி தருவார்லாம் நான் சொல்ல மாட்டேன். குறைவா தருவார், ஆனா அது நிறைவாக்கி தருவார். குறைவா தருவார், அதை நிறைவாக்கி தருவார். ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்துக்கும் கணக்கு கொடுக்க பழகுனீங்கன்னா ஆண்டவர் உங்களை விசேஷித்த லிஸ்ட்ல வச்சிருப்பார். அல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அதே மத்தேயு 25:14 வாசிங்களேன். மத்தேயு 25:14 நினைக்கிறேன், வாசி. தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆசிகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல், அல்லேலூயா, உங்ககிட்ட ஒப்புவித்ததை நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவற்றை வாங்கிறது வேற, உக்கிரானத்துவம் வேற, உங்ககிட்ட அவர் ஒப்புவிக்கிறது வேற. கடைசி வரைக்கும் பவுலுடைய பிரசங்கம் தூக்கலா நின்னதுக்கு காரணம், நான் பிரசங்கியா இருக்கும்படி கர்த்தர் எனக்கு அந்த ஊழியத்தை ஒப்புவித்தார். அல்லேலூயா. அவர் 1 கொரிந்தியர் 11 சொல்லும் பொழுதும், நான் அவர் எனக்கு ஒப்புவித்ததை நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். இன்னைக்கு உங்களை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது கர்த்தர் உங்களிடத்துல ஒப்புவித்தது உங்ககிட்ட இப்ப இருக்கா இல்லையா? மோசே கூட அதை உடைச்சிட்டார். கர்த்தர் ஒப்புவித்து அனுப்புறார். தன் கையினாலே கற்பலகையை செஞ்சு தன் கையினாலேயே கட்டளைகளை எழுதி மோசேனுடைய கையில கொடுத்து அனுப்புகிறார், ஒப்புவித்து அனுப்புகிறார். அந்த அவன் கொண்டு வந்து இந்த ஜனத்தினுடைய மாறுபாடான ஜீவிதத்தை பார்த்து கீழே போட்டு உடைச்சிட்டான். அவன் உடைச்சதை ஆண்டவர் சந்தோஷப்பட்டாரா? நீ எனக்காக வைராக்கியமா இருந்த, அதனால போட்டு உடைச்சிட்ட, ஒன்னும் பரவாயில்ல, மேல வா, நான் ஒன்னு செஞ்சு எழுதி தரேன்னு சொன்னாரா? திரும்ப சொல்லிட்டாரு, நீ ஒன்னு ஒரு பலகையை செஞ்சு மேல வாழன்ட்டாரு. கர்த்தர் நம்மிடத்துல ஒப்புவித்ததை பத்திரமா வச்சிருக்கணும். கணக்கு கேட்பார். நான் உனக்கு ஒப்புவித்தேனே இந்த உபதேசத்தை,
உனக்கு இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி உன்ட ஒரு பொறுப்பு கொடுத்தனே, உன்ட கொடுத்த பொறுப்பு எங்க மகனே? அவர் ஒப்புவித்தார் பவுல்ட்ட. அவர் அதுதான் அடிக்கடி சொல்லுவார், எனக்கு ஒப்புவித்ததை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உங்களை நம்பி ஒரு கிராம ஊழியத்துக்கு அனுப்பி உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும்னு கர்த்தர் ஒரு பொறுப்புகளை ஒப்புவித்து கொடுக்கும் போது நீங்க அதுல கரெக்டா கணக்கு கொடுக்கிற மாதிரி இருக்கீங்களா? அது பாஸ்டர் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் அப்பெல்லாம் சொன்னார், அதுலேயே எப்படி நிற்க முடியும்? நீங்க வளரும் பொழுது அவர் ஒப்புவித்ததை நீங்கள் ஒதுக்கி விடுகிறீர்கள், வேற எதையோ நியமிக்கிறீர்கள். உங்களுடைய வளர்ச்சி என்னைக்குமே ஆண்டவர் ஒப்புவித்ததை ஒதுக்கிற கூடாது. இது என்ன செல்போனா ஒதுக்கி வைக்கிறதுக்கு? பட்டன் செல்போன் வச்சிருக்கிறோம். இப்ப ஆண்ட்ராய்டு செல்போன் வந்து பட்டன் செல்போன் என்ன ஆயிடுது? ஒதுக்கி வச்சிருந்தோம். மிக்சி வாங்குறோம், அது கரபராங்குது. புது மிக்சி வாங்கினோட பழைய மிக்சி என்ன செய்யறோம்? ஒதுக்கி வச்சிருந்தோம். ஒரு கிரைண்டர் வாங்குறோம், அது கடப்படாங்குது. இப்ப நல்ல டேபிள் கிரைண்டர் வாங்கின உடனே அந்த கிரைண்டர் என்ன ஆயிடுது? இப்ப அதே மாதிரிதான் இன்னைக்கு ஊழியத்தில் ஆண்டவர் ஒப்புவிச்சதை வளர்ந்த உடனே உங்களுக்கு அது மேல என்ன இல்லை? ஆர்வம். உங்க காதுக்கு என்னவா இருக்கு? கடவுட சத்தம் கேக்குது. ஊழியத்துக்கு வரும்போது அவர் ஒப்புவிச்சதெல்லாம் அப்ப இனிமையா இருந்துச்சு. இப்ப அது என்னவா இருக்குது? கடவுடான்னு சத்தம் கேக்குது. உடனே அதை ஒதுக்கி வச்சுட்டு வேற எதையோ தேடி, வேற எதையோ ஒரு பாதையை நியமிச்சு, வேற எதையோ ஒரு உபதேசத்துக்குள்ள போய், வேற எதையோ கலாச்சாரத்துக்குள்ள உட்கார வச்சிருக்கிறான். ஏன்? கர்த்தர் உங்களிடத்தில் ஒப்புவிக்கும் போது என்ன சொன்னார்? நான் வருமளவும் உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள கூடாது, பத்திரமா வச்சுக்கன்னு சொன்னாரு. உங்களுக்கு ஒரு கிரீடம் தலைமையில வச்சிருக்கிறார் தெரியுமா? நமக்கு மாத்திரமா? அன்னைக்கு ஆரோனுக்கு வச்சாரு கிரீடம். தலைப்பாகையை வைத்து தலைப்பாகையின் மேல் என்ன வைத்தாரு? கிரீடம் வைத்தார். அபிஷேகம் பண்ணும் போது லேவி யாத்திராமத்தின் புத்தகம் 28-29 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அந்த 2 அதிகாரத்தில் அவன் தலைப்பாகையை வைத்து அதன் மேல் அவனுக்கு ஒரு கிரீடத்தை வைத்தார், ஆசாரியனுக்கு. இன்னைக்கு கர்த்தர் நம்ம தலைமையில ஒரு கிரீடத்தை ஒப்புவிச்சிருக்கிறாரே, நீ உண்மையுள்ளவனாயிரு. அதனாலதான் சொல்றாரு, நீ மரண பரியந்த உண்மையுள்ளவனாயிருந்தால் உனக்கு என்ன கிடைக்கும்? வாடாத. சரி, நீ ஒப்புவிக்கிறா, நீ கடைசி வரைக்கும் உண்மையாரு. கல்யாணம் பண்ணும் போது 2 பேரும் ஒப்புவிப்பாங்க, நான் வேற யாரையும் பார்க்க மாட்டேன். என்னது? மனைவி முகம் பார்த்து சொல்லுவாங்க, உன்னை தவிர வேற யாரையும். அந்த அம்மாட்ட சொல்லுவாங்க, சொல்லுமா உம்மை தவிர நான் வேற யாரையும். இதுல எத்தனை பேர் நிலைச்சு நிக்கிறீங்க? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். வண்டி சமையா இந்த ஒப்புவித்த இதை பாதுகாத்து வச்சிருப்பா. என் தங்கமே, என் செல்லமே, என் கட்டியே, என் குட்டியே, எல்லா கழுதையும் சொல்லுவான். ஒரு 2 குழந்தை பிறந்து 5 வருஷம் ஆச்சு. இந்த அம்மா கொஞ்சம் பருத்த உடம்பு வந்த உடனே இவனுக்கு இப்ப இந்த ஒப்புவித்ததை சுமக்க முடியல. ஒப்புவித்ததை சுமக்க முடியல. பேசுவான் பாருங்க. இப்படி குண்டாவன் தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே கல்யாணம் பண்ணாம இருந்திருப்பேனே. ஆமே. இப்படி குண்டாவன் தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே. ஒப்புவித்ததை சுமக்க முடியல, மனசுல இடம் கொடுக்க மாட்டேன். ஒல்லியா தேடுறாரு. ஆமே. தோத்துறான். நிறைய பேர் ஒப்புவித்ததை சுமக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இப்ப என்ன இல்லை? மனசு. அது ஆரம்பத்தில் கர்த்தர் சொன்னார் பாஸ்டர், இப்ப நான் வளர்ந்துட்டோம், விருத்தி அடைஞ்சிட்டோம், சபை ஒழுங்கு மாறுது, அலங்காரம் மாறுது, ஆராதனை மாறுது. ஐயோ, ஊழியம் ஆரம்பிச்ச பொழுது 2 மணி நேரம் ஆராதனை, 3 மணி நேரம் ஆராதனை, 4 மணி நேரம் ஆராதனை. தோத்திரம். ஆவி என்ன, அபிஷேகம் என்ன, அனாயிண்டிங் என்ன, வசனம் என்ன, வெளிப்பாடு என்ன, தேவபயம் என்ன, இதெல்லாம் தேவன் ஒப்புவித்ததெல்லாம் தலைமையில வச்சு கொஞ்ச காலம் ஆன உடனே இப்ப புது லாஜிக் என்ன? எங்க சர்ச்சில் எத்தனை சர்வீஸ்? 3 சர்வீஸ் நடக்குது பாஸ்டர். 3 சர்வீஸ்னு ஒருத்தன் சொல்றான்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு சர்வீஸுக்கு வர்றவங்கள 3 சர்வீஸுக்கு பிரித்து வச்சுட்டு 3 சர்வீஸ். அல்லேலூயா. ஆமென். ஒரு சர்வீஸுக்கு வர்றவங்கள எத்தனை சர்வீஸுக்கு? 3 சர்வீஸுக்கு பிரித்து வச்சுட்டு
4 மணி நேரம் ஆராதனை இப்ப 1.25 மணி நேரம் ஆராதனை ஆக்கிட்டான். தோத்திரம். 1.25 மணி நேரத்தில் ஆராதனை முடிஞ்சு எல்லாரும் வெளியே போயாச்சு. என்ன கத்து கொடுத்துருப்பீங்க, உங்ககிட்ட கத்தர் ஒப்புவித்ததை நீங்க இன்னும் ஜனங்களுக்கு ஒப்புவிக்கலையே. ஊழியக்காரங்கன்னா சும்மாவா? கர்த்தர் உங்க மேல ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை ஒப்பு கொடுத்து வச்சிருக்கிறார். அதான் ஒப்பு கொடுத்தலின் ஊழியம். உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். நம்ம வளரும் பொழுது ஆண்டவர் கேட்பார், நான் உனக்கு ஒப்பு கொடுத்தேனே அதை எனக்கு கணக்கு கொண்டு வான்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க? அது ஆரம்பத்தில் தந்தீங்கப்பா, அதெல்லாம் நான் எங்கேயோ அதே அந்த தாபனத்தில் இருக்கும் போது அதை வச்சிருந்தேன். இப்போ இந்த தாபனத்தில் 5000 ரூபா தரேன்னாங்க. அதனால இந்த தாபனத்துக்கு வரும்போது அந்த போர்டை என்ன செஞ்சுட்டேன், கலத்தி போட்டாச்சு. சரி பரவாயில்லடா, ஒரு சாய்ஸ், இதுலையாவது ஒப்புவித்ததில் கரெக்ட் ஆயிரு. கொஞ்ச காலம் கழிச்சு அந்த எஜமான் வந்து, என்னடா போர்டு வேற மாதிரி மஞ்சள் கலராக இருந்தது, இப்போ வெள்ளை கலராக இருக்கு. இது 7000 ரூபா தந்தாங்க, அதனால 5000 ரூபா போர்டை கலத்திட்டு 7000 ரூபா போர்டு மாட்டியிருக்கேன். ஆமென். இது சின்னவங்க செய்யற வேலை இல்ல. சென்னையில் இருக்கிற பல ஆயிரம் விசுவாசி உள்ள பெரிய சபையிலேயே போர்டுல எழுத்து மாறிட்டு திருட்டு பசங்க. இதை நான் சின்னவங்களுக்கு சொல்றேன்னு சொல்லாதீங்க. சின்னவங்க பெரிய தமிழ்நாட்டிலேயே இருக்கிற பெரிய சர்ச்சை சென்னையில் இருக்கு, அவங்களே போர்டு மாறிட்டு, போர்டுல இருக்கிற எழுத்து மாறிட்டு யோக்கிய புருஷனா பேசுறாங்க. கர்த்தர் ஒப்புவித்தது எங்கே? கணக்கு கேப்பார். நமக்கு என் மனைவி கர்த்தருக்கு முக்கியம். நான் அப்படிதான் உணர்றேன். என் ஊழியக்காரன் எனக்கு உபயோகப்படணும்னா அவன் மனைவி அவனுக்கு முக்கியம்னு அவர் உணர்றார். என் பிரசங்கம் நிற்கணும் அப்படின்னா என் பிள்ளைங்க முக்கியம்னு அவர் உணர்றாரு. என் ஊழியம் முக்கியம், அது கரெக்டா இருக்கணும்ன்றதுக்காக என் சூழ்நிலையை பாதுகாத்து வர்றாரு. இது என்னாலும் பாதுகாக்க முடியாது. இதெல்லாம் செய்யறது யாரு? ஒப்புவித்ததை கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு எல்லாத்திலையும் கர்த்தருடைய கண்கள் கண்ணோக்கமா இருக்கும். கர்த்தருடைய கண்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் உங்களுக்கு செய்து கொடுக்கும். நீங்க பிரயாசப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உண்மையை இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். என்னுடைய மனைவிக்காகவோ, என் பிள்ளைகளுக்காகவோ, என்னுடைய சொத்துக்காகவோ, என் சுகத்துக்காகவோ நான் பிரயாசப்பட்டது இல்லை. கர்த்தரை எனக்கு தந்தவைகள் அதிகம். இன்னைக்கு வரைக்கும் அவர் எனக்கு ஒப்புவித்ததை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அவர் எப்ப வந்தாலும் கணக்கு கொடுப்பேன். காலை வந்தாலும், மதியம் வந்தாலும், சாயங்காலம் வந்தாலும், ராஜாமத்தில் வந்தாலும் அவர் எனக்கு ஒப்புவித்ததை நான் வைத்திருக்கிறேன். அவருக்கு கொடுப்பேன். அவர் அதிலே மகிழ்ந்து சந்தோஷப்படுவார். எழுமினைப்பவா, மணி ஆயிடுச்சு, பேசிட்டே இருக்கலாம். தோத்திரம். ஆண்டோடு சொல்லுங்க, நீர் கணக்கு பார்க்கிற தெய்வம், நீ ரட்சிக்கிற ஒரு தெய்வம் என்று மாத்திரமல்ல, ஊழியர்களாகிய எங்களிடத்தில் கணக்கு பார்க்கிற ஒரு தெய்வம். அன்னைக்கு அற்புதம் செய்த பொழுதே 5 அப்ப 2 மீனை கணக்கு பார்த்தீரே, சாப்பிட்டவர்களை கணக்கு பார்த்தீரே, மீதியா இருக்கிறதை கணக்கு பார்த்து எழுதி வைத்திருக்கிறீரப்பா. அன்புள்ள தெய்வம் என்று சொல்லி நாங்கள் எங்களை வஞ்சித்து விடக்கூடாது. நீர் எங்களை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறீர். நாங்கள் விசுவாசிகள் அல்ல, தேவதாசர்கள். தேவனுடைய பண்ணையில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்க கிட்ட கண்டிப்பா கணக்கு கேட்பீங்க. நாங்க யாருன்னு கணக்கு கொடுக்கணும் நீங்க சொன்னீங்க. எங்களை நீங்க நியமித்த உக்கிரானத்துவத்தில் கணக்கு கேட்கிறேன்னு சொன்னீங்க. நாங்க உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தாளந்துகளை குறித்து நீங்க கணக்கு கேட்க வருவேன்னு சொல்றீங்க. நான் உனக்கு ஒப்புவித்ததை கணக்கு கேட்க வருவேன்னு சொன்னீங்க. 4 காரியங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. நாங்க யாருன்னு தினமும் உமக்கு கணக்கு கொடுக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. நல்லதோ கெட்டதோ, உயர்வோ தாழ்வோ,
நாங்க தினம் எங்களை பத்தி உமக்கு கணக்கு கொடுத்துட்டா நாங்கள் வெள்ளை அறிக்கை உள்ளவர்களாயிருப்போம். எங்கள் மேல் குற்றஞ்சாட்டுதல் வராது. மனதுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் யாருன்னு உமக்கு கணக்கு கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். எனக்கு கொடுத்தீங்களே, சாதாரண மனுஷனாயிருக்கிற எனக்கு உக்ரானத்துவத்தின் பதவியை தந்திருக்கிறீங்க. நான் அதை கணக்கு கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஒன்றுக்கும் உதவாத என்னை அழைத்து தாளந்துகளை தந்தீரே, நான் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதுக்கு நான் கணக்கு கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். என்கிட்ட ஒரு உபதேசத்தை ஒப்புவிச்சிங்க, ஒரு அபிஷேகத்தை ஒப்புவிச்சிங்க, அதை கொடுத்து நான் கணக்கு கொடுக்க என்ன அர்ப்பணிக்கிறப்பா. பரலோகத்துக்கு நேராக உங்களுடைய தலைகளை உயர்த்தி உங்களுடைய இருதயத்தில் கையை வைத்து ஆண்டு சொல்லுங்க, மனதார சொல்லுங்க, நான் என்னை பத்தி கணக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். உக்ரானத்துவத்தை பத்தி கணக்கு கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். பெற்றுக்கொண்டதை குறித்து கணக்கு கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். எனக்கு நீர் ஒப்புவித்ததை குறித்து கணக்கு கொடுக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை அழைத்தவரே என்னை நடத்துவீரா, என்னை தெரிந்து கொண்டவரே என்னை நடத்தும் ஐயா. என்னை முன்குறித்தவரே முன் அறிந்தவரே என்னை நடத்துனமே ஆண்டவரே. நான் கணக்கு காட்ட தகுதி இல்லாதவனாய், கணக்கு காட்டுவதற்கு பலன் இல்லாதவனாய் போய்விடாதபடி, கணக்கு கொடுப்பதற்கு தகுதி உள்ளவனாய், நியாயம் தீர்த்து அதற்கு ஆயத்தமாயிருக்கிற தேவனுக்கும் என்பதாய், என நியாயம் தீர்க்கிறதுக்கு ஆயத்தமாயிருக்கிற நிஜமானுக்கும் என்பதாய் நான் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. அழைத்த தெய்வத்திற்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நீங்க கொஞ்சமா தந்திருக்கிறீங்கப்பா, ஆனால் நான் கணக்கு கொடுக்க ரெடியா இருக்க. எனக்கு தந்த எல்லா நன்மைகள் ஈவுகள் அழைத்தவரிடத்திலிருந்து வந்திருக்கிறது. கண்டிப்பா அவர் ஒரு தெய்வ சக்தி உள்ளவர், தெய்வீகத்தை எனக்குள்ள வைத்தவர். கொடுத்த ஒவ்வொன்றையும் குறித்து கணக்கு கேட்கும் போது நான் முதுகு காண்பிக்கிறவனாய் அல்ல, என் எஜமானுக்கு முகம் காண்பிக்கிறவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. ஆதாமை போல ஓடி ஒளிகிறவனாய் அல்ல, என் மகிமையுள்ள எஜமானனே, இதோ நீர் எனக்கு என்னிடத்தில் எதிர்பார்க்கிற கணக்கு என்னிடத்தில் இருக்கிறது. நான் இவன் யார் என்று நான் கணக்கு சொல்ல ஆயத்தமா இருக்கிறேன். என்ன இந்த சபகாசி வெம்புகாட்டு தாளுகாலை உக்ரானத்துவம் உள்ள ஊழியக்காரனாய் நிறுத்தினீரே, இதோ அதனுடைய கணக்கு உங்களிடத்தில் நான் தர ஆயத்தமா இருக்கிறேன். வெறுமையாயிருந்து என்னை கூப்பிட்டு பல தாளந்துகளை தந்து இந்த வெம்புகோட்டை தாளுகளை என்னை சுற்றி சுற்றி ஊழியம் செய்ய வைத்திருக்கிறீரே, உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தாளந்துகளுக்கு நான் கணக்கு வைத்திருக்கிறேன். என்னையும் நம்பி என்னையும் அபிஷேகம் பண்ணி என்னிடத்துல பல நன்மையான உபதேசங்களையும் நல்ல நல்ல வழிமுறைகளையும் நல்ல கிருபைகளையும் எனக்கு ஒப்புவித்தீரே. நீர் கொடுத்ததெல்லாம் நான் வச்சிருக்கிறப்பா. நம்பினவர் நான் அறிவே, நடப்பதெல்லாம் நன்மை கண்டே நன்றியுடன் துதித்திடுவே. நடப்பதெல்லாம் நன்மை கண்டே நன்றியுடன் துதித்திடுவே.
நம்பினவன் மறுதலித்தா, நண்பனவன் சதி நினைத்தா. நம்பினவன் மறுதலித்தா, நண்பனவன் சதி நினைத்தான். நல்லவரை பகைத்துவிடும் நன்றியில்லா உலகமீது. நல்லவரை பகைத்துவிடும் நன்றியில்லா உலகமீது. அழைத்தவரே நடத்திடுவா, நம்பினவர் நான் அறிவே. நடப்பதெல்லாம் நன்மை கண்டு நன்றியுடன் துதித்திடுவே. எனக்கு அன்பான ஊழியர்களே, கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் கணக்கு கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் பலனற்று இருக்கிறீங்களா? நிறைய பேர் பலனற்று போய் இருக்கிறீங்கன்றாரு. கணக்கு கொடுக்கறத பத்தி இதுவரைக்கும் அவங்க சிந்திக்கவே இல்லைன்றாரு. கணக்கு கொடுக்கறத பற்றி யோசனையே கிடையாது. அப்படிதான் என் ஊழியக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. மகனே, என் கையில் அவங்கள ஒப்பு கொடுத்து ஜெபிக்க சொல்லு, நான் அந்த கிருபையை அவங்களுக்கு தருவேன்றாரு. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுவதற்கு, தங்களை ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவங்களுடைய இருதயத்தை இப்பொழுது என் பக்கமாய் திருப்பு என்று சொல்லுகிறார். யார்டல் ஆண்டவர் பேசினார், 2 கரங்களை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உண்மையா அவங்களோடு பேசி இருந்தார். 2 கரங்களை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. அன்பின் பிதாவே, இந்த நல்ல அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த தகப்பனே, கணக்கு அவசியம் ஊழியனுக்கு என்கிற ஆண்டவரை தலைப்பின் கீழாக நீர் எங்களோடு பேசினிருப்பான். நாங்கள் கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டியவர்கள், நாங்கள் கணக்கு கேட்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கணக்கு கேட்கிறவர்கள் அல்ல, கணக்கு கொடுக்கிற ஊழியக்காரர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி எங்களை குறித்து கணக்கு கொடுக்க நீர் எங்களோடு எச்சரித்து பேசினீர். ஆண்டவரே, நீர் எச்சரித்தபடி ஒவ்வொரு நாள் நான் எங்களை குறித்து கணக்கு கொடுக்க, நீர் எங்களுக்கு கொடுத்த உக்கிரானத்துவத்தை குறித்து கணக்கு கொடுக்க, எங்களுக்கு நீர் நாங்கள் உங்களிடத்தில் பெற்றுக்கொண்ட தாளந்தை குறித்து கணக்கு கொடுக்க, நீர் எங்களுக்கு ஒப்புவித்தவைகளை குறித்து நாங்கள் கணக்கு கொடுக்க எங்களை நீர் எச்சரித்திருக்கிறீர். ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணி இருக்கிறீர். ஆகவே வந்த ஒவ்வொரு ஊழியர்கள், ஊழியக்காரிகள், இந்த யூடியூப்ல பார்க்கிற பல ஜனங்கள், வள ஊழியர்கள் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வுடையவர்களாய் மாறுவார்களாக. தேவனுடைய சமூகத்திலே கணக்கு கொடுக்க அநேகரை நீர் ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். நான் இனி கணக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தவர்களுக்கும் கிருபை வெளிப்படுவதாக. கணக்கு கொடுப்பேன் என்று ஒப்பு கொடுத்தவர்களுக்கும் கிருபை வெளிப்படுவதாக. உம்முடைய ஞானம் வெளிப்படுவதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய அபிஷேகம் வெளிப்படுவதாக. நாதா, இவர்கள் மூலமாய் கர்த்தர் லாபம் அடைவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். நன்றி.